வணக்கம் நவீன். வணக்கம் மனுஷ். நான் ஒரு ரேப் பாடலான்னு இருக்கேன் இப்போ. நீங்க ரேப் பாடினீங்கன்னா நான் வந்து அப்படியே மிமிக்ரி எல்லாம் பண்ணுவேன். ஓகேவா? மிமிக்ரியா? எதுக்கு மிமிக்ரி? சும்மா இஷ்டத்துக்கு அதான் பண்ணக்கூடாது. என்ன விஷயம் உள்ள வாங்க. சரி, ஏதாவது நீங்க பேசுற கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்ல, ஒரு ஸ்டார்ட் கொடுக்கணும்ல, சம்பந்தமா ஏதாவது. அதெல்லாம் அவ்வளவு சீன்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம எப்படியும் வந்து போஸ்டர்ல போட்டுருவோம் என்ன என்ன டைட்டில் அப்படின்னு. சோ வந்து உள்ள போயிடலாம். சரி, ஓகே. பயங்கரமா சஸ்பென்ஸ் எல்லாம் ஒண்ணு கொண்டு போக தேவையில்ல. உள்ள போயிருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து அறிவு. அறிவு பத்தி என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நிறைய ஹைப் வந்துருச்சு. ஆக்சுவலா ரொம்ப நாளா அவரை பத்தி பேசணும்னு நினைச்சிருந்தோம், கிட்டத்தட்ட பேசிட்டோம் ஆல்மோஸ்ட். லிரிக்ஸ் எபிசோட்லாம் நிறைய பேசியிருப்போம் அறிவு பத்தி, அறிவு பாட்டு பத்திலாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம் கண்டிப்பா ஒரு எபிசோட் பண்ணியே ஆகணும் ஒர்த்து அப்படின்னு. இல்ல, ஆக்சுவலா நம்ம பேசணும்னு பிளான் பண்ணி வந்ததும் இப்ப நடந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கோயின்சைட் ஆயிருச்சு. அது கரெக்டா அந்த டைம்ல அமைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதை பேச வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இப்ப ரொம்ப முக்கியமா பேச வேண்டியதாயிடுச்சு. நம்ம வந்து லிஸ்ட்ல வச்சிருந்தது கரெக்டா அறிவு தான் இந்த டைம்ல வச்சிருந்தோம். இந்த டைம்ல இதுவும் இந்த விஷயமும் நடந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஆப்டா இருக்கும். ஆமா. சோ ஒரு அரை மணி நேரத்துல பேசி முடிக்கலாம்னு நினைச்ச விஷயம் இப்ப இன்னொரு அரை மணி நேரம் சேர்த்து பேசுற மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சரி, ஓகே, விஷயத்துக்குள்ள போயிடலாம். சோ பாட விடாம நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க, இல்ல லைனை சொல்ல விடாம கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஓகே. சோ அதான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போற டாபிக் வந்து யார பத்தினா, லிரிசிஸ்ட், ரேப்பர், சிங்கர், சோசியல் ஆக்டிவிஸ்ட், இன்னும் நிறைய சொல்லலாம். அறிவரசன் கலைநேசன். பேரை பாத்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல? வாங்க, இப்பதான் ரீசெண்டா தான் அந்த பேர் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, அறிவரசு கலைநேசன். அவருக்கு அப்படியே ரொம்ப பொருத்தமான பேரா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லிரிக்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு எபிசோடு பண்ணப்பே வந்து நம்ம அறிவோட அந்த இந்த பாட்டை பத்தி சொல்லியிருப்போம், திமிரான தமிழச்சியை பத்தி சொல்லியிருப்போம். அதுல பயங்கரமா சொல்லுங்க சொல்லுங்க. அன்றே கணிச்சிருந்தேன் நான் வந்து பெரிய ஆளா வர அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஆடியோ நான் கட் பண்ணி இதுல போடுறேன். இது வந்து நீங்க அந்த உணர்ச்சியோட கேட்டாதான், அந்த உணர்ச்சியோட நீங்க சொல்றது கேட்டாதான் நல்லா இருக்கும். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல, நீங்க ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துல ஏதோ சொன்னீங்க, 5 வருஷம் ஏதோ சொன்னீங்க, அறிவு வந்து ஒரு பயங்கரமான ஒரு முக்கியமான இடத்துக்கு போறாரா இல்லையான்னு பாருங்க அப்படின்னீங்க. சொல்லி கொஞ்சம் மாசத்திலேயே இன்டர்நேஷனல் சென்சேஷன் ஆயிட்டாரு அறிவு. இல்ல, இந்த சொல்லுவாங்கல்ல, சம்பந்தமே இல்லாம இது வந்து மக்கள் நீதி மையத்துக்கு கிடைத்த வெற்றி, ஏண்டா எல்லாருக்கும் தெரிஞ்சதை சொல்லிட்டு இது வந்து இதுல பெருமையா எடுத்துக்கிறியா? அதான் இது நவீனுக்கு கிடைத்த வெற்றி. நவீன் கணிச்சதுனாலதான் அது நடந்துருச்சு அப்படின்னு போய் அறிவுட்டுக்க சொல்லுங்க. சரி, இப்ப வந்து அதுலயே நம்ம வந்து பயங்கரமா அவரை பத்தி பேசியிருந்தோம். இப்ப அவரை பத்தி இந்த ஒரு எபிசோட் பேசுற அளவுக்கு ஏன் இப்ப வந்து அவர் இப்பதான் புதுசா வந்திருக்காரு. ரஃபா சொல்லணும்னா சினிமாக்குள்ள அவர் வந்து ஒரு 5-6 வருஷம் காலாலதான் அவர் உள்ள வந்தாரு சினிமாக்குள்ள. அதுக்கு முன்னாடியும் சின்ன சின்ன லெவல்ல தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஓவராலா பார்த்தா கூட அறிவுன்ற நேம் வெளியே ரொம்ப கொஞ்சம் பரவலானது ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம். அவ்வளவுதான். சோ அப்படிங்கிற பட்சத்துல இப்பவே அவரை பத்தி இவ்வளவு சிறப்பா ஒரு எபிசோடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தேவை என்னவா இருக்கு? அவரை ஏன் நம்ம இவ்வளவு கொண்டாடுறோம் நீங்களும் நான்? ஒண்ணு, இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், அரசியல் அறம்லாம் சொல்லுவாங்கல்ல, அது இருக்கிறதே ஒரு லைம் லைட்ல இருக்கப்ப, ஒரு பாப்புலரா இருக்கப்ப அதெல்லாம் வந்து வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் தான். இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்கிறப்ப இதை வச்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே இதை பண்ணுவாங்க. இப்ப சின்ன ஆளா இருக்கப்ப வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ஒரு கொள்கை அதெல்லாம் வச்சிருக்கலாம். போக போக பெரிய ஆளுங்க ஆகிறப்ப, நீங்க பாலிடிக்ஸ்லயே பாத்துருப்பீங்க, பாலிடிக்ஸ் நுழையிறப்ப நம்ம மருத்துவர் ஐயாவெல்லாம் பயங்கரமா சொல்லுவாங்க. வந்தப்ப வந்து ரிசர்வேஷனுக்காக பயங்கரமா போராடினாரு. ரிசர்வேஷனுக்காக போராடி தானே 10% வாங்கினாங்க இல்லையா? அது வந்து அவங்களுக்காக மட்டும். முன்னாடி வந்து ஜெனரலாவே வந்து ஜாதிய ஒடுக்குதான் பேசுவாரு, தலித்ஸ்காகவும் பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, இல்ல வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த காம்ப்ரமைசஸ் இல்லாம இருக்கிறது பெரிய விஷயம். நான் இப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அறிவு வந்து இண்டிபெண்டன்ட் சிங்கிள்ஸ் பண்றப்ப, கேஸ்லெஸ் கலெக்டிவ் பண்றப்ப, இல்ல திருக்குறள் பண்றப்ப வந்து அவருக்கான ரீச் கம்மியா இருந்துச்சு. அவர் நினைச்சதை பண்ணலாம். ஆனா இப்ப எல்லா பெரிய மாஸ் ஹீரோஸ்க்கு ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் படமே ரஜினிக்கு, விஜய்க்கு, விஜயோட மாஸ்டர் படத்துல ஓப்பனிங் சாங் எழுதுறதெல்லாம் வேற லெவல். அது சூர்யாவுக்கு, தனுஷ்க்கு எல்லாருக்குமே எழுத ஆரம்பிச்சாரு.
அப்படி இருக்கிறப்பவும் வாத்தி ரைடு மாதிரி ஒரு பாட்டுல அவரோட கொள்கைய அவரோட அந்த அந்த அறத்தை விடாம எழுதுறாருங்கல்ல, அதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த அறத்தை விட மாட்டாரு அப்படின்னு தோணுது. வாத்தி ரைடு பாட்டே அவர் விஜய்க்கு எழுது பிரச்சனையை மாட்டிட்டு வேணாம் பாவம் அவரை. அவர் வேற பல விஷயங்களை மனசுல வச்சு எழுதினாரு. சரின்னு மாஸ்டர் தளபதி வந்து நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் உள்ள போவோம் லேட்டா. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா உங்களுக்கு எப்படி அறிவு எப்படி தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இதுல ஆரம்பம் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, அறிவு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது அப்படின்னா இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் நான் அறிவோடது கேட்டேன்னு நினைக்கிறேன். கள்ளமௌனி தான் வந்து நான் கேட்டேன். அதுவுமே வந்து ஒரு 2018-19 டைம்ல. அப்பயுமே வந்து நான் அது ரொம்ப பர்பஸாலாம் எதுவும் கேட்கல, எங்கேயோ ரேண்டமா ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது அது யூடியூப்ல எதுலயோ ஃபீட்ல வந்துச்சு. சும்மா ஒரு ஓபன் பண்ணி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன், அந்த அளவுக்குள்ள விட்டுட்டேன். அப்புறம் வந்து செகண்ட் எப்ப அவரை பத்தி தெரியும் அப்படின்னா, நான் வந்து 2018 சமயங்கள்ல நினைக்கிறேன். அப்பெல்லாம் வந்து நான் வந்து ஒரு மதன் கௌரி கன்னியா இருந்தேன். அப்ப வந்து நான் ஐ அட்மிட் அப்படின்னு சொல்றேன் நான் இந்த இடத்துல. நான் வந்து ஐ கன்ஃபெஸ் அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப வந்து என்னன்னா, மதன் கௌரி வந்து அப்பெல்லாம் இப்பயும் போடுறாரான்னு தெரியல, எப்பயுமே அவர் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்ற மாதிரி என்னதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாரா. ஆமா, திஸ் இஸ் மதன் கௌரி. சோ அவரோட வீடியோக்களை அப்ப நான் ரெகுலராகவே பார்ப்பேன், டெய்லியே உட்காந்து பார்ப்பேன். அப்ப பார்க்கும்போது அந்த டைம்ல வந்து இவர் அறிவோட மங்கி வித் 5Gன்ற பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து மதன் வந்து கொலாப் பண்ணியிருந்தாரு. மதன் கௌரி வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்து அறிவு கூட இந்த கொலாப் பண்ணதுதான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். சோ அதான் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் அப்ப வந்து நான் அந்த மங்கி வித் 5G கேட்டேன். அன்னைக்குமே நான் அதை ஒழுங்கா கேட்கலையா என்னன்னு தெரியல, எனக்கு அதுல பெருசா எந்த இம்பாக்டும் வரல. அதுக்கப்புறம் நான் ஒழுங்கா அறிவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுன்றது நீங்க அந்த போன எபிசோட்ல நீங்க அந்த திருக்குறள் இது தமிழச்சி பாட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான். எனக்கு ஆக்சுவலி இந்த தமிழச்சி பாட்டை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் கள்ளமௌனி கேள்விப்பட்டிருக்கேன், அப்புறம் அந்த இது மங்கி வித் 5G கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தமிழச்சின்னு ஒரு பாட்டு வந்தது வந்து எனக்கு சுத்தமாவே தெரியாது நடந்தது. சோ அந்த பாட்டு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த லிரிக்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு, நீங்க அந்த எபிசோட திரும்ப கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த நீங்க அந்த வரியை சொல்ல நான் வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிட்டேன், ஸ்டன் ஆயின்னு இந்த மாதிரி இருந்தேன். அந்த அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லிரிக்ஸ் கேட்கறேன். எனக்கு வந்து உண்மையிலேயே பெரிய ஷாக்கா இருந்துச்சு, எப்படி இப்படி எழுத முடியும்ன்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளோட சொசைட்டில இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுறப்ப இந்த மாதிரி ப்ராக்ரெசிவா எழுதணும்னு தோன்றதே பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல இப்ப நீங்களும் நானுமே லிரிக்ஸ் சம்பந்தமா 2-3 எபிசோடு பேசியிருக்கோம். அதுல நிறைய லிரிக்ஸ் வந்து நம்ம ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்கோம். அதுல பல லிரிக்ஸ்கள் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஆதரிக்காத சில விஷயங்களை குளோரிஃபை பண்ற மாதிரியான இல்ல ரொமான்டிசைஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அந்த லிரிக்ஸ்லயே. ஆனா நம்ம அதை வந்து சரி ஒரு லிரிக்ஸ அந்த ஒரு ஃபீலோட அணுகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலை இது பண்ணணும்ன்றதுக்காக நம்ம அதை அப்படி நினைச்சு அதை சொல்லிடுறோம். அந்த மாதிரிதான் நம்ம நிறைய லவ் சாங்ஸே பேசியிருப்போம் அந்த எபிசோட்லயே. ஆனா அதுக்கு நடுவுல இப்படியும் பேச முடியும்னு கேட்கும்போது இது கஷ்டம்தான். கஷ்டம்ன்றது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மாதிரி கண்டிஷன் ஆயிட்டோம் நம்ம பல வருஷமா. இப்ப இந்த கண்டிஷன்லயே வளர்ந்த நமக்கு இப்ப நம்ம வந்து ஒரு எழுத்து எழுதணும்னு நம்ம நினைக்கிறோம்னா இவ்வளவு நாளா நம்ம மைண்ட்ல இருந்த கண்டிஷனிங் தான் வந்து எழுத்தா வரும். சோ அப்படி வர்ற இடத்துல இவ்வளவு தூரம் சரியான ஒரு கருத்தோட அதே நேரம் அந்த ரசிக்கிற மாதிரி வர்ணிக்கிற மாதிரி அந்த லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரியான ஒரு லிரிக்ன்றத வந்து நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த தமிழச்சி பாட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். என்ன சொல்றேன், ஆக்சுவலா முன்னாடியே நான் தான் சொல்லியிருக்கேன். ஆமா, ஆக்சுவலா முன்னாடியே இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நான் லாக்டவுன் டைம்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேச ஆரம்பிச்சப்ப சில பாட்டுலாம் வந்து என்னதான் நம்ம வந்து டெடிகேட் பண்ணலாம்னு இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ரிக்ரெசிவ் திங்ஸ் எல்லாம் பாட்டுல இருக்காங்க. வெறும் அழக மட்டுமே ரசிக்கிற மாதிரி நிறைய பாட்டுலாம் இருக்கும். சோ அது ரொம்ப ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பாட்டு வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது டெடிகேட் பண்ணா இந்த பாட்டு தான் டெடிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ நான் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அப்ப வந்து நான் கமிட்லாம் ஆகல, பட் வந்து எனக்கு லைட்டா பிடிக்குங்கிற மாதிரி ஹிண்ட் கொடுக்கறதுக்கான பாட்டு மாதிரி நான் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். ஆமா ஆமா, ஆனா அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பயே. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐல இருந்து வருவாங்க அப்படி. ஆமா, சோ அதனால வந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்.
இது வந்து வெறும் ப்ராக்ரசிவ் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாம இதுல வந்து அழகு ரசிக்கிற மாதிரியும் ரெண்டுமே இருக்கும். சோ அந்த கான்வர்சேஷன் நல்லா இருக்கும். அந்த ஒரு அதுல அந்த உள்ள ஒரு ரொமான்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. ஆனா அந்த ரொமான்ஸ்ல எந்த ஒரு ரிக்ரெசிவ்னஸும் இல்லாம, ரெண்டு பேருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் பாதிக்காம, டாக்ஸிக்கான விஷயங்கள் இல்லாம அழகான ஒரு லவ்வா இருக்கும் அது. ஆமா ஆமா. இது ஒரு பொண்ணுக்கு பாருங்கிறத விட ஒரு பொண்ணுக்கு நீ எப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும், ஒரு பொண்ணுக்கு நீ எப்படி ஒரு பார்ட்னரா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல அந்த லைன் சொல்லிடலாம், நம்ம சொல்லிருக்கோம். பரவாயில்ல சொல்லலாம். தப்பு இல்ல. ஆமா ஆமா. நம்மளுக்கு இந்த கிளப்ல மப்ல பாட்டு இருக்கும் தெரியுமா? ஞாபகம் எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த லைனை கேட்ட உடனே தான் விழுந்துருச்சேன் நானு. ஆமா. அதாவது நான் கிளப்ல மப்ல தெரியுற பொம்பளை அப்படின்னு பாட்டு பாடுற இவங்க மத்தியில இந்த மாதிரி ஒரு லைன் பாருங்க. அரையாடை அரிமாவோ அடி அறிவை மயக்கும் அறிவை நீயோ. அரையாடை அரிமான்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அரைகுறையா ட்ரெஸ் போட்டு அரிமான சிங்கம். அடி மாடர்ன் மடிசாரோ உன் முத்தம் படப்பட மறையுது சாரோ. இதை விடுங்க. இப்ப வந்து பாருங்க, ரைட்டோ தப்போ நீ பிடிச்சதை செய்யடி கிளப்போ மப்போ. எனக்கு லேட்டா தான் புரிஞ்சிச்சு இந்த கிளப்ல மப்ல பாட்டுக்காக தான் இந்த லைன் வச்சிருக்காரு அப்படின்னு புரிஞ்சிச்சு எனக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. டைரக்ட் அட்டாக் போடு. அதான் கிளப்புக்கு போற கல்ச்சர்லாம் உனக்கு இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரைட்டா தப்பாங்கிறது டிசிஷன் எடுக்கிறது உன்னோடது. அதுல வந்து மத்தவங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல. பார்ட் டைம் ஒர்க்கோ நீ பகல்ல தூங்குற ஐடி கிளர்க்கோ, நைட் வேலைக்கு போனா வந்து கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுவாங்க நம்ம ஊர்ல. நீ வந்து நைட்ல வேலை பார்த்தா பரவாயில்ல, பகல்ல தூங்கு, அது எல்லாமே உன் இஷ்டம். நீயா நிம்மதி ஆகிரு, நீங்காதே உன்னை நீ எப்போதும். நீ என்னை விட்டு போகாதன்னு பாடுறவங்க மத்தியில நீங்காதே உன்னை நீ எப்போதும் பாடுறது வந்து அதுவே வந்து ஒரு ரெவல்யூஷன் தான் சொல்லுவேன். நான் நானா நல்லவளா என யோசிக்காதே, அதுவே போதும். மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீ உன்னை நல்லவளாலாம் யோசிச்சுட்டு இருக்காது, அந்த மாதிரி ஒரு கேள்வியும் உனக்கு வர தேவையில்ல அப்படின்னு பாடுறாங்க. நீ காலம் பூரா காலர் தூக்கி போலாமே வானுக்கும், உன் ஃபாதர் மதர் பேச்ச கேட்டு மாறாதே என்னைக்கும். நீ இப்ப இருக்கிற மாதிரியே இரு, எப்பவும் மாறாத யாரு பேச்சையும் கேட்டு. நீ பார்ட்டி கேர்ளோ பார்பி டாலோ எல்லாமே உன் இஷ்டம். நீ வந்து குடும்ப குத்து விளக்கா இருக்குது அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல பார்ட்டி பண்ணணும்னு நினைக்கிறியா, சரக்கு அடிக்கணும்னு நினைக்கிறியா, தம் அடிக்கணும்னு நினைக்கிறியா, எல்லாமே உன் இஷ்டம். ஒண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்னு யாரும் டிஃபைன் பண்றதுக்கு இல்ல. நீ உன் மானத்துக்கு அச்சப்பட்டா மாறாதே உன் கஷ்டம். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு கேட்டப்பெல்லாம் இப்படிலாம் ஒருத்தர் நம்ம ஊர்ல எழுதுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு செம்ம ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அறிவுன்னு சொன்னோன்னா என்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வார்த்தையா எதுவும் சொல்றதுக்கு டக்குன்னு வரல. ஆனா எனக்கு அதான் நான் இப்ப அறிவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க அறிவு அப்படின்னு யாராவது அதை அவரை பத்தி பேசுறாங்க சொல்றாங்கன்னாலே டக்குன்னு ஒரு அதை இமேஜின்னு சொல்றதா இல்ல ஒரு ஃபீல்னு சொல்றதா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வரும். அதாவது அது எப்படி சொல்றேன்னா, அவர் என்ன லிரிக்ஸா இருக்கட்டும், அவர் எழுதுற இந்த மாதிரி இப்ப இந்த தமிழச்சி மாதிரி பாட்டுகளா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் கொஸ்டின் கேட்கற மாதிரியான பாடல்களா இருக்கட்டும், இல்ல ஆதிக்கத்துக்கு எதிராக பேசுற பாடல்கள், எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கும். டைரக்டான, எதை பத்தியும் காம்ப்ரமைஸே பண்ணிக்காத, என்ன சொல்றது, அந்த வார்த்தைகள்லயே காம்ப்ரமைஸ் இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஆமா ஆமா. இப்ப அதுக்குள்ள அந்த கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பர்சனலா பேசிட்டு இருந்தேன்ல, சோ எனக்கு அறிவுன்னு சொன்ன உடனே, அறிவை பத்தி நினைச்ச உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வர்ற ஃபீலிங் வந்து ரொம்ப பொறாமையா இருக்கும் எனக்கு. 27 வயசுல இப்படி இவ்வளவு ஒரு பையன் தெளிவா இருக்க முடியும், இப்படி ஒரு பப்ளிக் லைஃப்ல இருக்க ஒருத்தரால இவ்வளவு தெளிவா இவ்வளவு போல்டா பேச முடியுங்கிறது வந்து நிஜமாவே பயங்கர பொறாமையா இருக்கும். பட் அட் த சேம் டைம் அறிவு வந்து இந்த மாதிரி ஹையர் ஹைட்ஸ் ரீச் பண்றப்ப எனக்கு வந்து ரொம்ப பெருமையாவும் இருக்கும். ஏதோ நம்மளுக்கே கிடைச்ச மாதிரி அந்த ஒரு ஃபீல், சந்தோஷம். இப்ப எப்படி நடராஜன் வந்து விக்கெட் எடுக்கிற இன்டர்நேஷனல் லெவல்ல போறப்ப நம்மளுக்கு வந்து பெருமையா இருக்குது, நம்மள ஒருத்தன் வந்து காமன் பீப்புள், பெரிய மனிதர்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதே பெருமை அதே சந்தோஷம் அறிவுகிட்டே இருக்கும். நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல அதான் அந்த அறிவோட ஸ்பெஷாலிட்டின்னு இப்ப மற்ற லிரிசிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப புதுசா வந்த லிரிசிஸ்டே நம்மளே நிறைய பேரை பத்தி எல்லாம் பேசணும்னு நினைச்சிருக்கோம். இவர் விவேக் பத்தி எல்லாம் பேசணும். இப்ப இன்னும் கார்த்திக் நேதா, இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை பத்தி எல்லாம் நம்மளுக்கு பேசணும்ன்ற எண்ணம் இருக்கு. எல்லாருமே ஒரு வகையில வந்து ஒரு யூனிக்கான ஆட்கள் தான். அதுல அறிவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நீங்க சொன்னீங்கல்ல, அந்த காம்ப்ரமைஸ் ஆகாத அந்த ஒரு விஷயம்,
சோ அது வந்து ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருந்தப்பயும் சரி, அதை வந்து இவர் மெயின் ஸ்ட்ரீமா இப்போ மாஸ்டர் மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு வந்தப்பயுமே சரி, அதை வந்து எந்த இடத்துலயும் இது வரைக்கும் காம்ப்ரமைஸ்க்காக மாத்தி போட்ட மாதிரி எனக்கு எனக்கு இது வரைக்கும் எனக்கு தோணல. மேபி அதுக்கு என்ன நடந்துச்சு, ஒரிஜினலா என்னென்ன பண்றாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் கேட்ட வரைக்கும் நம்மளுக்கு தோன்றது இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான விஷயங்களை வந்து மற்ற இடங்கள்ல பண்றது கூட இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இந்த கொள்கை ரீதியான பரப்புரைகள் எல்லாம் பண்றதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த முன்னாடி இப்பயுமே பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நிறைய வந்து பாடல்கள் மூலமா இந்த தெருக்கள்ல சில விஷயங்கள் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் சொல்லணும்னா, நம்ம இந்த அன்பே சிவம் படத்துல அந்த ஒரு நாட்டுக்கு ஒரு சங்கதி சொல்லணும் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டே சூப்பரா இருக்கும். அந்த பாட்டுல இருக்கிறது ஃபுல்லாவே அந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி தான். அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த எக்ஸிகியூஷனுமே நல்லா இருக்கும், அந்த சீனே நல்லா இருக்கும். அதே மாதிரி பாய்ஸ் படத்துல அந்த இந்த பாட்டு ஒண்ணு வரும், ஒரு இயக்கத்துக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுத்திருப்பாங்க. அதை ஐயப்பன் சாங்கல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கப்ப ஒரு இயக்கத்துக்காக ஒரு சாங் எழுதி கொடுத்து அந்த பிரச்சனை எல்லாம் வரும்ல. சோ அதுவும் இந்த மாதிரி. ஆனா அதுல வந்து அதை ஏதோ தீவிரவாத இயக்கம் லெவலுக்கு காட்டியிருப்பாப்ல நம்மாலு, அப்படிதான் காட்டுவாரு. அதான். சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தப்போ இது எல்லாமே வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ள வரவே முடியாது. இப்ப ரீசெண்டா இந்த சாராயம் கடையெல்லாம் இந்த டாஸ்மாக் வந்து ஸ்கூல்ஸ் பக்கத்துல இருக்குன்னு அடைக்க சொல்லி ஒருத்தர், அவர் பேர் எனக்கு மறந்துட்டேன், அவர் இதே மாதிரி பாட்டுகள் மூலமா பாடி பாடி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருந்தப்போ நீங்க வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாப்புலர் மீடியம்ல இப்ப மாஸ்டர் படம்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க எந்த ஐடியாலஜியும் பேசாது. விஜய் படம் வந்துட்டா அது கமர்ஷியல் என்டர்டெய்னர், எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும்ன்றது மட்டும் தான் இருக்குமே தவிர அதுல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்க்கணும் அதெல்லாம் கிடையாது. என்னங்க எப்படி சொல்றீங்க? ஒரு விரல் பறிச்சுன்னு போட்டு இலவசத்தெல்லாம் கொண்டு போய் உடைச்சோமே, அதெல்லாம் அதான் சொன்னேன், பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்காதுன்னு தானே சொன்னேன். இப்ப நீங்க 2 விஷயம் பேசுனீங்கல்ல, ஒண்ணு வந்து ஒரு விரல் பொழிச்சு பத்தி இதை பத்தி பேசணும், இன்னொன்னு வந்து சாராய டாஸ்மாக் பத்தி பேசணும். ரெண்டுமே அவர் பாட்டுல பேசியிருக்காரு. அதுக்கு செகண்ட் நீங்க சொன்ன இந்த 2 லைனையும் சொல்லிடுறேன். ஆன்டி இண்டியன் ஒரு பாட்டு வரும், அதுல வந்து புள்ள படிக்கிற அரசு பள்ளி அப்பன் குடிக்கிற கடைய தள்ளி அப்படின்னு வரும். அப்புறம் வந்து அதான் அரசாங்கம் இருக்குது சாராயம், அது உரிக்க உரிக்க வெளுக்கும் சாயம் அப்படின்லாம் வரும். சோ அதுவும் பாடியிருப்பாரு. இன்னொன்னு இந்த ஒரு விரல் பொழிச்சு கள்ளமோனில வந்து ஒரு லைன் வரும், அதுல ஒரு விரலில புரட்சியை காட்டுத்தோளா, கொடி பறந்தது நடுவிரல் காட்டுத்தோளா அப்படின்னு அவங்க புரட்சி ஒரு விரல் புரட்சின்னு சொல்லி சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மாஸ்டர் மாதிரி இப்ப சூரரை போட்டுற மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமே இப்ப மாஸ்டர்ல அந்த வாத்திரைடு பாட்டு இருக்குல்ல, அந்த வாத்திரைடு லிரிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப என்ன சொல்றது பரிச்சயமானதாதான் இருக்கும். அதுல அந்த ஃபாஸ்டா ஒரு ரேப் ஒண்ணு வரும் அதுல நடுவுல, அந்த கடை தான். அந்த லிரிக்ஸ் வந்து தெருவில் நடக்கிற கொடுமையை கடக்கிற தலைமுறை படிக்கிற தமிழில இருக்குது பொதுமுறை, எதுக்குன்னு விலகிற பழக்கமும் எனக்கு இல்ல, எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டாளம் உண்மை உரைக்கும் கட்டாயம் மண்ணை திரட்டும் பேதங்கள் இல்லாதிருக்கும் நாடெங்கள் கண்ணாயிருக்கும் இதுவரை பொருத்தம் சும்மா அடிவிழும் இனிமே கும்மா. இந்த பாட்டு வந்து இந்த லைன்ஸ் வந்து இருக்குதுலயே ரொம்ப மோஸ்ட் ரீச் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த ஆக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் சாங்ல இந்த லைன் வைக்கிறோம். அந்த லைன்ல என்ன இருக்கு, இது வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரி தெருவுல நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா அப்படியே எனக்கு என்ன அப்படின்ட்டு கடக்கிற தலைமுறையா நாங்க இனிமேல் இருக்க மாட்டோம், நாங்க படிக்கிற தமிழ்ல பொதுமறை இருக்கு, அது எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குன்னு விலகிற பழக்கம் வந்து எங்களுக்கு இல்ல, எப்போதும் என்னோட ஒரு கூட்டம் ஒரு பட்டாளம் இருக்கும், அந்த பட்டாளம் உண்மையை உரைக்கும், அது கட்டாயம் மண்ணை திரட்டும், பேதங்கள் இல்லாம இருக்கும், நாடெங்கள் கண்ணா இருக்கும், இது வரைக்கும் சும்மா பொருத்தம் இனிமேல் அடி கும்மா விழுகும் அப்படின்ற மாதிரி சொல்றது இருக்குல்ல. விஜய் பாட்டுல இதை வைக்கிறதுங்கிறது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பேதம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கணும். கரெக்டா? தெரியலங்க, நான் அதை பத்தி ஒண்ணும் சொல்ல விரும்பல. அப்படி சொல்லல, அதாவது நான் எப்படி சொல்றேன் தப்பா சொல்ல வரல. அதாவது விஜய் இப்ப தமிழ்நாடு எடுத்தீங்க, விஜய் ஃபேன்ஸ் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அப்படி விஜய் வந்து வெறித்தனமா ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஐடியாலஜிஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதே பெரிய விஷயம் தானே. அதான் நான் வந்து அது விஜய் ஃபேன்ஸ் இல்ல,
அதான் நான் என்ன சொன்னேன்னா, விஜய் வந்து ஓரளவுக்கு எல்லா சைடும் ஈஸியா ரீச் ஆகக்கூடிய, அதாவது மெஜாரிட்டி ஒரு இப்ப 2 பங்கா பிரிச்சுக்கோன்னு வச்சுக்கிறேன். மேபி அஜித் மேல ரொம்ப வெறியா இருக்கிற சிலர் வந்து விஜய் இதை வந்து வேணும்னே ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரி இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது வேற, அந்த கேரக்டர்ஸ் விட்டுருவோம். அதை விட மொத்தமா ஃபேமிலி ஆடியன்ஸா பாக்குறவங்க எல்லாருக்குமே இது போய் ரீச் ஆகும்ல. இப்ப அந்த இடத்துல அந்த லைனை வைக்கிறது மட்டும் இல்லாம அத ஒரு பாப்புலர் மக்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டு அதை ரசிக்கிற மாதிரியா கொண்டு போறது இருக்குல்ல. இப்ப இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் தெருவில் இறங்கி பாடுற பாடல்கள்லயும் இந்த மாதிரி கருத்துக்கள் தான் நிறைய இருக்கும். ஆனா அதை வந்து எல்லாரும் வந்துட்டு ஏதோ ஒரு தெருக்கூத்து போடுறாங்க, இல்லைன்னா இயக்கம் பண்றாங்க அப்படின்னா, இல்ல சங்கர்ஜி மாதிரி வந்து அது ஒரு தீவிரவாத இயக்கம் பேசிட்டு போயிருவாங்க. ஆனா இந்த வரிகள் வந்து மெயின் ஸ்ட்ரீமா எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணி நம்ம முணுமுணுக்கிற ஒரு வார்த்தையா கொண்டு வர்றதுக்கான ஒரு இடத்த வந்து அறிவு உருவாக்கி இருக்காருன்றதுனாலதான் அறிவு வந்து ஒரு முக்கியமான ஆளா பேச வேண்டியது இருக்கு. இது நீங்க இது சொன்னதுனால நம்ம முதல்ல இந்த வாத்திரையிட முடிச்சுட்டு போயிருவோம். அடுத்து போவோம். வாத்திரையில வந்து முன்னாடி சொன்னோம்ல, இது வந்து விஜய்க்காக எழுதப்பட்ட பாட்டே இல்ல சொல்லி அதுக்கான லைன் சொல்லுவோம். கற்பி ஒன்று சேர் வெற்றி கொண்டு சீர்திருத்துற வாத்தியார் அப்படின்னு ஒரு லைன் வரும் இந்த பாட்டிலேயே. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படிங்கிறது நம்ம அம்பேத்கர் சொன்ன சேயிங். அத வந்து இந்த பாட்டுல கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். பாருங்க, கற்பி ஒன்று சேர் வெற்றி கொண்டு சீர்திருத்துற வாத்தியாரு கூர் விழியில பார் வகுப்பறை நடுங்கும் இரும்பு கரம் அடங்கும் அரசமரம் ஒழுக்கம் தவறும் நேரம் வாத்தி ரெய்டு வரும். பக்குவமா சொல்லும் போதே கேட்டுக்கோங்க செல்லம், தொல்லை பண்ணா வாத்தியாரு கம்பு வந்து கொஞ்சம் பெரியாரு. ஆமா, அவர் இதை வச்சுதான் பெரியார் வச்சுதான் எழுதாரான்னு தெரியல எனக்கு. இந்த கம்பு வந்து கொஞ்சம் சொல்றப்ப வாத்தியாரோட பெரியாரோட தடிதான் வரும் ஞாபகம் வரும் எனக்கு. இப்ப இதை சொல்லும் போதே எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஏற்கனவே ஐ திங்க் ரஞ்சித் எபிசோட்ல பேசினப்ப இதை பத்தியும் சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த அம்பேத்கரிய கொள்கைகளை ஏத்துக்கக்கூடிய தலித் அல்லாத மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களையே நிறைய பேருக்கு வந்து மனநிலையாவே ஒண்ணு இருக்கும். அதை வந்து வெளியே சொல்லப்படாத ஒரு மனநிலை ஒண்ணு இருக்கும். என்ன அப்படின்னு, இந்த கண்டிஷனிங்னால இந்த அம்பேத்கர் ரிலேட்டடான சில விஷயங்கள், சில வார்த்தைகளை வந்து நம்ம பப்ளிக்கா பயன்படுத்தும் போது நம்மளையும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவேன்னு நினைச்சிருவாங்களோன்ற ஒரு இன்செக்யூரிட்டி எல்லாருக்குமே, அந்த ப்ராக்ரெசிவா இருக்கிற சிலருக்குமே அது இருக்கு. அங்கதான் வர்றேன். இப்ப கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்றது ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான வேர்டு. நீங்க எப்படி ஜெய்ஹிந்த்ன்றத ரொம்ப பெருசா ப்ரமோட் பண்றீங்களோ, வந்தே மாதரம்ன்றத பெருசா, இதெல்லாம் ஒரு பயங்கர உணர்ச்சி வசமா ஒண்ணு சொல்றீங்கல்ல. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யுங்கிறது வந்து நீங்க சொல்ற மற்ற எல்லாத்தையுமே விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தனுக்கு ஃபர்ஸ்ட் கற்பி, நீ வந்து சும்மா கூட்டத்தை சேர்க்காத. ஏன்னா நீ வந்து வாங்கடா கிளம்புவோம், நம்ம எல்லாம் இந்த சாதிக்கு, நம்ம சாதிக்காரன் அடி வாங்குறான்டா, நம்ம நாட்டுக்கார, அதெல்லாம் சொல்லாத. இதுல என்ன பிரச்சனை, இது என்ன தப்பு இருக்குன்றத தெளிவா முதல்ல கற்பி. அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து போய் சண்டை போடாத, அடிக்காத, அதெல்லாம் பண்ணாத, புரட்சி பண்ணு. புரட்சினாலே வந்துட்டு எல்லாரும் மொத்தமா ஒரு விரல் புரட்சின்னு இன்னைக்கு ரொம்ப விஜயை தாக்குறோமோ, எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. பரவாயில்ல, விஜய் நல்ல நல்ல பசங்க வாங்குறதுக்கு 4 செருப்படி வாங்கினா தப்பு இல்ல. அதனால அந்த அந்த அதுல வர்ற மாதிரி அப்படியே எல்லாரும் மொத்தமா கூட்டு சேர்த்து புரட்சியா ரோட்ல நடந்து போறது மட்டும்தான் புரட்சின்றது இல்ல. இப்ப அறிவு பண்றது புரட்சி தான். அதுவும் புரட்சி தான். பரவாயில்ல, உறவினல் புரட்சி புரட்சிங்கிறீங்களா? இல்ல, அதாவது ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி வந்து ரோட்ல போயிட்டு 100 பேர் தட்டி கேட்கறதும் வந்து புரட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. அது ஓகே. நான் வந்து அண்ணா பண்ணதை பத்தி பேசினேன். அதான் அந்த மாதிரி கூட்டமா போய் ஒரு ஒற்றுமையை காட்டுறதும் அதுவும் புரட்சி தான். ஆனா அதே சமயம் இப்ப அறிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் ஒரு புரட்சி தான். ரஞ்சித் பண்ணதும் ஒரு புரட்சி தான். ஒரு இடத்துல ஒரு விஷயம் பண்ணவே முடியாது, நடக்கவே நடக்காதுன்னு இருக்கிற ஒரு விஷயத்த, அது வந்து நடக்கவே நடக்காதுன்ற இருக்கிற விஷயம் அநியாயமான விஷயமா இருக்கிறத போய் நான் பண்றதுக்கு அது புரட்சி கிடையாது. நியாயமா நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த நடக்கவே விடாம வச்சிருக்கிற இடத்துல அதை நடத்தி காட்டுறோம்னு இறங்குறதே புரட்சி தான். இப்ப இந்த கற்பி ஒன்று சேர்ந்த புரட்சி ஓம்கிரீம் பாட்காஸ்ட்ல வந்து ரெவல்யூஷன் ஒரு எபிசோட் போட்டிருப்பாங்க. அதுல வந்து நல்லா பேசியிருப்பாங்க. அவங்க வந்து சொல்றது யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, பாப் மார்லியை சொல்லுவாங்க, மலலாவை சொல்லுவாங்க. அவங்க இந்த பாயிண்ட் சொன்னது ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. புரட்சி அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்த்திருப்பாங்க, கண்ணை தூக்கிட்டு போயிட்டு வந்து கூட்டம் சேர்த்து பண்றது மட்டும் தான் புரட்சி நினைச்சிருப்பாங்க. மலாலா பண்றதோ பாப் மார்லி பண்றதோ வந்து ஒரு உலகத்திலேயே வந்து கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புரட்சி. படிப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்றவங்க கிட்ட அந்த இத்தனை பொண்ணுங்களுக்கு படிக்க வைக்கிறது அவ்வளவு பெரிய புரட்சி. மியூசிக்கால வெறும் மியூசிக் ஒரு பாட்டுனால வந்து உலகத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறது வந்து இவ்வளவு பெரிய புரட்சி. இதுவும் புரட்சி தான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்.
அதான் இப்ப இந்த கற்பி ஒன்று சேரு புரட்சி செய்கின்ற வார்த்தையை மெயின் ஸ்ட்ரீமா இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு விஜய் படத்திலயோ, ஒரு அஜித் படத்திலயோ, ரஜினி படத்திலயோ நீ உங்களால கேட்டிருக்கவோ பாத்திருக்கவோ முடியாது. வாய்ப்பே படத்தையே 5 வருஷமா வைக்க மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. அப்படி இருந்தது. அதே மாதிரி இந்த ஜெய்பீன்ற வார்த்தை, இந்த ஜெய்பீன்ற வார்த்தையை கேட்டாலும் பல பேருக்கு அப்படியே அடிவயிறுல இருந்து எந்திரிச்சு வரும். என்னடா சொல்லிட்டாண்டா அதை அப்படிங்கிற மாதிரி, சொல்லிட்டாண்டா அவன் சொல்லிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி. அத சூப்பர் சிங்கர்ல நான் தான் ஏற்கனவே அந்த எபிசோட்ல சொல்லியிருந்தேன். சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு எபிசோட்ல அறிவுகிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, எப்பயுமே ஒரு ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி சொல்றேன்னா, ஒரு வாய்ப்பு, ஒரு மேடம் ஒண்ணு கிடைச்சிட்டா இத பேசிடணும், இத பதிவு பண்ணிடணும். நம்மளுக்கு அந்த இடத்துல நான் என்னுடைய திறமைய காட்டுறேன், எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிச்சு நான் திறமையை காட்டுறேன்றதை தாண்டி எல்லாருக்கும் நான் சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கு. எனக்கு அத எனக்கு எப்பப்பெல்லாம் ஒரு மேடையோ ஒரு இடமோ கிடைக்குதோ அங்க நான் சொல்லிடுவேன். இப்ப அன்னைக்கு அவர் சூப்பர் சிங்கருக்கு வந்தது ஆக்சுவலா என்ஜாய் என்ஜாமியோட லான்ச். அந்த என்ஜாய் என்ஜாமி லான்ச்ல தீயும் இவரும் அந்த பாட்டை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். நடுவுல இந்த இப்ப ஒரு ஐயனார்னு ஒரு ரேப்பர் அதுல இருந்தாருல, சோ அவரு பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அறிவுக்கு ஐயனார் கொஞ்சம் முன்னாடியே தெரியும் போல அந்த திருக்குறள் சமயத்துல இருந்தே. சோ அதை பத்தி ஏதோ பேசுவாரு, சொல்லுவாரு. சொல்லிட்டு அவர் அறிவை கூப்பிட்டு ஏதாவது பாடுங்க, நீங்க இப்ப உங்களோட பாடுகள் ஏதாவது ஒண்ணு பாடுங்கன்னு சொல்லும் போது அறிவு அந்த டைம்லயே ஏகப்பட்ட பாட்டு எழுதிட்டாரு, ஏகப்பட்ட சினிமா பாட்டு எழுதியிருந்தாரு. அந்த இடத்துல அவர் மாஸ்டர்ல வாத்தியர் பாட பாட்டி இருக்கலாம், வாத்திரைடு பாடி இருக்கலாம், சூரரை போற்றுல அந்த டீசர் தீம் அதை பாடி இருக்கலாம், இல்ல எல்லாருக்கும் ஜாலியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சிங்கிள் பசங்க பாட்டை கூட பாடி இருக்கலாம். ஏன்னா இந்த சிங்கிள் பசங்க முரட்டு சிங்கிள் வார்த்தையெல்லாம் சொன்னா கைதட்டுறதுக்கும் டிஆர்பி ஏகிறதுக்கும் நிறைய இருக்கு. ஆனா அவர் அந்த இடத்துல பாடின பாட்டு ஜெய் பீம், அந்த ஆந்தம்னு ஒண்ணு இருக்கும் கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல, ஜெய் ஜெய் பீம் என சொல்வோமே, சாதிகள் இல்லை வெல்வோமே, சாதி என்பது ஒரு மனநிலைதான், மாற்றிக்கொண்டாலும் நீ மனிதன், பாபா சாஹேப் என்றொருவர் பாரத நாட்டின் தந்தை அவர், அம்பேத்கர் இந்தியாவோட தந்தைன்னு எவனாவது ஒரு இடத்துல சொல்லிட்டான்னா குதிச்சு எழுந்துருவானுங்க. அப்படி இருக்கும்போது இவர் இந்த பாட்டுல ஒரு லைன், இத்தனை தலைவர்கள் நம்ம இந்தியாவிலே இருந்த போதிலும் நம் நிலைமை இன்னும் மாறவில்லையே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அம்பேத்கர் ஒருத்தர் வரல அப்படின்னா என்னதான் சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் நம்ம நிலைமை, அதாவது தலித் ஒடுக்கப்பட்டவங்களோட நிலைமை அப்படியேதான் இருந்திருக்கும். நம்மளுக்கு தந்தை, நம்ம இருக்கிற தேசத்தோட தந்தை நமக்கானவர் அம்பேத்கர் தான் அப்படிங்கிறத தைரியமா இந்த மாதிரி ஒரு மேடையில, அதுவும் ஆதிக்க ஜாதி இல்ல பார்ப்பனர்கள்லாம் நிறைஞ்ச இந்த இடத்துல பாடுறதுக்கு ஒரு பயங்கர தைரியம் வேணும். ஒரு கரியருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட பரவாயில்ல. அதுதான் சொல்றேன். அதுதான் நீங்க நான் எனக்கு கரியர் முக்கியம்னு யோசிச்சுட்டோம்னா இந்த பாட்டு அந்த இடத்துல பாடி இருக்க முடியாது. எனக்கு நீ என்ன வேணா பண்ணிக்க, நான் இதைத்தான் பாடுவேன், ஜெய் பீம் நான் அந்த ஸ்டேஜ்ல பாடுவேன். பாடி முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு ஜெய் பீம்னு ஏதோ சொல்லிட்டு தான் போவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஞாபகம் இல்ல, நான் சொன்ன மாதிரி ஞாபகம். இந்த துடிப்பு இருக்குல்ல, அதே மாதிரி என்ஜாய் என்ஜாமியோட லான்ச்ல அந்த கதையை சொல்லியிருப்பாரு, அந்த வள்ளியம்மா அவங்களுடைய கதை, எதனால அந்த பாடல் உருவாச்சுங்கிறத. அது ஏன்னா இப்ப அந்த பாட்டை அவர் அந்த கதை சொல்லலைன்னாலும் இதே இன்டர்நேஷனல் ரீச் அந்த பாட்டுக்கு இருந்திருக்கும். கரெக்டா? ஏன்னா அந்த பாட்டுல ஒரு ஃபீல் இருந்துச்சு, அந்த லிரிக்ஸ்ல அந்த ஒரு ஆழம், நம்மளையே அறியாம நம்மளை இழுக்கக்கூடிய ஒரு டெப்த் இருந்துச்சு. ஆனா அதுவுமே இல்லைனாலுமே வெறும் அந்த மியூசிக்காகவும் அதுக்காகவுமே கூட ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த கதையை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது சொல்லப்பட வேண்டிய கதை, இதை நான் சொல்லணும், இதனாலதான் இந்த பாட்டு உருவாச்சு. அந்த வீடியோல உட்கார்ந்தது என் பாட்டி, அந்த பாட்டி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்ற கதையை நான் சொல்லணும்னு அதை அந்த மேடையிலையும் பதிவு பண்ணிருப்பாரு. நீங்க என்ஜாய் என்ஜாமியோட யூடியூப் வீடியோ பாத்தீங்கன்னா ஐ திங்க் கீழே கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் அறிவோட கமெண்ட் பின்னா இருக்கும், அதுலயும் இதை போட்டிருப்பாரு அவரு. இந்த விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, நான் என்ன இடமா இருந்தாலும் நான் பேச வேண்டிய விஷயத்த நான் பேசிடுவேன். இதுல இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் யோசிப்பாங்க, எனக்கு இதுல ஒரு பிரச்சனை வரும், அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. இது பேச வேண்டிய இடம், பேச வேண்டிய விஷயம், எனக்கு ஒரு மேடை கிடைச்சிட்டு நான் பேசுவேன். அந்த ஒரு விஷயம் அறிவு எனக்கு எப்பயுமே ஒரு மாதிரி அந்த ஒரு தடவையும் பார்க்க எந்த படம் டைலாக் தெரியல, எனக்கு அவன் ஒவ்வொரு தடவையும் பாக்குறப்பெல்லாம் புதுசா தெரியுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் ஏன் அறிவு ஸ்பெஷல் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹிப்ஹாப் தமிழாலாம் இருக்காரு, பர்சனல் கிடையாது, பட் சொல்றேன் டிஃபரன்ஸ் சொல்றேன். இப்ப ஹிப்ஹாப் தமிழா ஹிப்ஹாப் அதனோட ஆர்ட் ஃபார்மா வச்சிருந்தாலுமே அவர் அதுல என்ன பேசுறாரு, அவர் என்ன யூஸ் பண்றாருங்கிறது அதுல டிஃபரன்ஸ் இருக்குது. இப்ப ஹிப்ஹாப்ங்கிறது என்னங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாம இருக்கும்.
ஹிப்ஹாப்ங்கிறது ஒரு கல்ச்சர், ஒரு ரெபல் கல்ச்சர். அங்க ஒடுக்கப்பட்ட கருப்பின மக்கள் வந்து அதுக்கு எதிர்த்து அவங்களுக்கான சில ட்ரெடிஷன்ஸ் கல்ச்சர் ஃபார்ம் பண்ணதுதான் ஹிப்ஹாப். அதுல வந்து நிறைய எலமெண்ட் இருக்குது. கிராஃபிட்டி வரைகிறது, இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ்ல ஃபாஸ்டா வந்து மியூசிக் பண்றது, டான்ஸ் பண்றது, இது எல்லாமே வந்து ஒரு ஹிப்ஹாப் கல்ச்சர் தான். ஸோ ராப்புங்கிறதோ ஹிப்ஹாப்ங்கிறதோ ஒரு ஒடுக்கப்பட்ட பீப்புளோட அவங்களோட வழியை சொல்றதுக்கு, அவங்களோட அந்த அவுட் பஸ்ட் காமிக்கிறதுக்கான விஷயம். அத வந்து இந்த கிளப்ல மப்ல இந்த மாதிரி பாட்டு பாடாம என்ன வந்து ஒடுக்குமுறை நடக்குதோ அதுக்கு எதிராக பாடுறத யூஸ் பண்றது இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம். இப்ப ஆக்சுவலா இப்ப நான் அந்த ஹிப்ஹாப்னு சொன்னோடனே நான் அதான் இதையும் பேசணும்னு நினைச்சிருந்தேன். ஆக்சுவலா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அறிவோட இன்டர்வியூ. அதுல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அந்த இன்டர்வியூவர் வந்து சம்திங் ஹிப்ஹாப் பத்தி தான் ஏதோ கேட்டாரு. அதுக்கு வந்து அறிவோட பதில் என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஹிப்ஹாப்ல ராப்ல ஆரம்பிச்சு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, ஆக்சுவலா அவரு ஸ்கூல் டைம்ல இருந்தே கொஞ்சம் இந்த கவிதைகள்லாம் எழுதுற பழக்கம் இருக்கும் போல அறிவுக்கு. சின்ன சின்ன ஹைக்கூ மாதிரி எல்லாம் எழுதி கம்பைல் பண்ணி அதை காலேஜுக்குள்ளேயே புக் மாதிரி சர்க்குலேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்திருக்காரு நிறைய. அப்படி பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்கதான் வந்து இந்த ஹிப்ஹாப் ரேப் இதை பத்தி வந்து ஏதோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இவருக்கு. இவர் அதுல இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரிஜினலா இந்த ஹிப்ஹாப்ன்றது என்ன கல்ச்சர் என்ன அப்படின்னு அவர் படிக்கும்போது, ஹிப்ஹாப்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட கருப்பின மக்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்துறதுக்கு, அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஆர்ட் ஃபார்மா தான் இந்த ஹிப்ஹாப் வந்து உருவாகி அது ஒரு கல்ச்சரா மாறிடுச்சு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இந்த கிராஃபிட்டி, இப்ப ஹிப்ஹாப்ல வந்து நீங்க நம்ம வழக்கமா இந்த யோகி பி எல்லாம் போட்டிருப்பாரு, பெரிய டிஷர்ட் பெரிய ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, இது எல்லாத்தையுமே தான் ஹிப்ஹாப் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிராஃபிட்டின்றது என்ன, அது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஆர்ட், ஒரு சுவத்துல நம்ம பண்ற ஆர்ட். அது வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் மூலமா பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன, கிராஃபிட்டின்னா சும்மா வந்து அது டிசைனுக்காக பண்றது, நல்லா இருக்குன்னு பண்றதுங்கிறது இன்னொன்னு கிடையாது. மெயினா வந்து கிராஃபிட்டிங்கிறது வந்து இல்லீகலா பண்றது. கரெக்ட். அரசுக்கு எதிரா, ஸ்டேட்டுக்கு எதிரா அவங்களோட கருத்தை வந்து யாருக்கும் தெரியாம இருட்டுல போயிட்டு பண்றது. எக்ஸாக்ட்லி அதேதான். இப்போ இந்த சொல்ற இந்த ஹிப்ஹாப் கல்ச்சர்ல வர்ற எல்லாத்தையுமே பாருங்களேன். இப்ப கிராஃபிட்டிங்கிறது ஒரு ஒரு பெயிண்ட் பிரஷோ, ஒரு பெயிண்ட், இந்த அக்ரிலிக் பெயிண்ட், இந்த மாதிரி ஆயில் பெயிண்ட், இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட ஆர்ட்டை காட்டுறேன்றதுக்கான வழி இல்லாதவங்க, அவங்களுக்கு கையில கிடைச்ச பெயிண்டையும் அவங்களுக்கு வரைகிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கேன்வாஸ் இல்லாம கிடைச்ச சுவர்ல கிடைச்ச இடத்துல வரைஞ்சதுதான் கிராஃபிட்டி. ஹிப்ஹாப்ல அவங்க போடுற அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அது இப்போ ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்டா மாறி இருக்கு. ஆனா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன அவர் அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அது என்ன சொல்லுவாங்க, இந்த அகதிகள் முகாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல இருக்க மக்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து அப்ப இந்த சாப்பாடு ட்ரெஸ் இதெல்லாம் வந்து மேல ஹெலிகாப்டர்ல இருந்து தான் தூக்கி போடுவாங்க அப்படியே. அப்ப வந்து அவங்களுக்கு அங்க என்ன சட்டை கிடைக்குதோ அதை போட்டுக்குருவாங்க. அதுல வந்து அவனுக்கு சைஸ் பார்க்க முடியாது, எனக்கு ஃபிட்டிங் எல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் போடுவேன். சோ அப்ப எனக்கு அது பெரிய சட்டையா இருந்தா அந்த பெரிய சட்டையை நான் அப்படியே போட்டுக்கிறேன், பெரிய பேண்டா இருந்தா அதை அப்படியே நான் போட்டுக்கிறேன். இப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா, வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட, பிரிவிலேஜே இல்லாத ஒரு அடையாளமற்ற மக்கள் வந்து அவங்களுடைய கோபத்தையும் அவங்களுக்கான எதிர்ப்பையும் வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தின டூல்ஸ் தான் இந்த கிராஃபிட்டியா இருக்கட்டும். ராப்புக்குமே அவர் ஒண்ணு சொல்லுவாரு, அது உண்மையான வரலாறா என்னன்னு தெரியல. அவர் எப்படி அறிவு அந்த இன்டர்வியூல எப்படி சொல்லியிருப்பாருன்னா, என்னோட புரிதல் இதுவாதான் இருக்கும் ராப்புடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் சமூகத்துல மறக்கப்படுது, நீங்க வந்து உங்களால எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, ஒரு பாட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதுக்கான இசைக்கருவிகள் வாங்குறதுக்கான வசதி கிடையாது. ஒரு பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ, ஒரு இதுவோ, ஃப்ளூட்டோ இல்ல வயலினோ இந்த மாதிரி வாங்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு வசதி இல்லாதப்போ உங்களுடைய வார்த்தைகளே அந்த மியூசிக்கை உருவாக்கும். ராப் அப்படிங்கிறதுக்கு நம்ம இவங்க அந்த மடைதிறந்தோடைய ரீமிக்ஸ்ல பாடியிருப்பாங்கல்ல, யோகி பி, அப்புறம் அந்த இன்னும் 2 பேர், இவங்க அந்த வார்த்தையிலே பாத்தீங்கன்னா சொல்லிசைன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. சொல் இசை, ஒரு சொல்ல வச்சே இசை உருவாக்குறது தான் ரேப். அந்த ரேப் அப்ப உனக்கு வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு கருவிகளே இல்லாம இருக்கிற பட்சத்துல அந்த வார்த்தைகளை வச்சே யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுதான் ரேப்பா இருக்கும். அதுதான் இப்ப இப்படி வளர்ந்து வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய உள்ளூர் ஹிப்ஹாப் கல்ச்சர் அப்படின்னா அது வந்து கானாவும் ஒப்பாரியும் தான். நீங்க வந்து கானால இருக்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னவா இருக்கும், ஏதாவது கையில கிடைக்கிற தட்டை தட்டி பாடுவாங்க, ஏதாவது ஒரு கல் இது பண்ணி இருக்கிற அப்படி பாடுவாங்க. ஒப்பாரிங்கிறது என்ன, ஒப்பாரிங்கிறது அதை வந்து இறந்த வீடுகள்ல மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்ப இருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து வரலாறு இருக்கும், கதை இருக்கும். இப்ப நீங்க என்ஜாய் என்ஜாமி பாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்ஜாய் என்ஜாமியோடைய டியூன் வந்து ஆக்சுவலா அது ஒரு ஒப்பாரி தீம்ல பண்ணப்பட்ட ஒரு பாட்டு தான் அது.
அந்த 5 மரம் வளர்த்தேன், அழகான தோட்டம் வச்சேன், அந்த பாட்டே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வரலாறை எக்ஸ்பிளைன் பண்ற அந்த ஜியோகிராஃபிய, அந்த இருக்கிற வரலாறை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப சந்தோஷ் வந்து இப்ப ரீசெண்டா பண்ற நிறைய பாடல்கள் வந்து அந்த ஒப்பாரிய மையப்படுத்தி பண்றாரு. இப்ப கர்ணன்ல வந்த கண்டா வர சொல்லுங்க, இது எல்லாமே அந்த ஒப்பாரியில வந்ததுதான். சோ இப்ப அறிவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நேட்டிவ் மக்கள், வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வெளிப்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து ஒரு ஹிப்ஹாப் கல்ச்சரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. சோ இந்த ஹிப்ஹாப் உடைய இந்த ஒரு விஷயம் தான் அவரை அதுக்குள்ள ஈர்த்திருக்கு. இதுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கு. சோ அப்ப இது வந்து ஒரு நியாயமான விஷயம், இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இன்னொரு விஷயம் சொல்லுவாரு, நீங்க வந்து என் வழி வந்து ரொம்ப அதிகம், எனக்கான கதைகள் வந்து ரொம்ப நிறைய இருக்கு, அதை நான் 2 நிமிஷம் பாட்டுல சொல்லணும்னா எனக்கு வந்து டைம் பத்தாது. அப்ப ஒரு ரேப் பாடல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி கூட பேசியிருந்திருக்கோம், ப்ரிப்பேர் பண்றப்ப நம்ம பேசியிருந்தோம்ல, ஒரு பாட்டை வந்து நார்மலான பாட்டை நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா, இல்ல அந்த லைன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 12 லைன் தான் இருக்கும். 4 லைன் தரணும்னு சொல்லுவாங்களா, அப்புறம் பல்லவி சொல்லுவாங்கல்ல, 8 லைன், மொத்தம் 12 லைன், அதிகபட்சம் 16 லைன் இருக்கும். இவரோட பாட்டு எடுத்து நான் வந்து நோட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஒரு பாட்டு மட்டும் ஒரு 50 லைன் 60 லைன் வருது, ஒரு பேஜுக்கு மேல வருது வேர்ட் டாக்குமெண்ட்ல எடுத்தா. அது வந்து ஒரு பாட்டு அத்தனை கருத்து சொல்றாரு. இந்த ஆன்டி இண்டியன் ஒரு பாட்டு எத்தனை கருத்து இருக்குங்கிறீங்க அதுல? அது எல்லாதே கிடையாது. ஆதார் பத்தி இருக்குது, இது சாராயம் பத்தி இருக்குது, எல்லாத்த பத்தியும் இருக்குது. அதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஷார்ட் டைம்ல எக்கச்சக்கமான விஷயத்தை சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் கண்டிப்பா முடியும் அப்படின்னு அவர் புரிஞ்சிருக்காரு கரெக்டா. அண்ட் அறிவு கிட்ட இருக்கிற அந்த ஒரு சயின்டிபிக் டெம்பர் அவர்கிட்ட ஒரு எப்பயுமே 2-3 அவர் இடத்துல 2-3 இடத்துல அவர் பேசினதை நான் பார்த்துட்டேன். இதே விஷயத்த சொன்னாரு, நம்மளுடைய பாட்டுகள் வந்து சின்ன பசங்களை வந்து ஈஸியா போய் ரீச் ஆகுது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே தப்பா சொல்லிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன் அப்படின்னாரு. எனக்கு என்னமோ அந்த கான்சியஸ்னஸ் தான் இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்னு எனக்கு தோணுது. அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நம்ம ரொம்ப ரெகுலரா பேசுறோம். இவரோட சயின்டிபிக் டெம்பர்னு சொன்னீங்கல்ல, இதுக்காக நான் ஒரு லைன் சொல்லி ஆகணும். இந்த மங்கி சூட் பேய் சொன்னீங்கல்ல, மதன் கௌரி நான் பாட்டு, அதுல வந்து மதன் கௌரியை நீங்க ரொம்ப பெருமைப்படுத்துறீங்க அதன் மூலமா. மதன் கௌரியோட சாங் தானே எப்படி இருந்தாலும் அது. ஆமா ஆமா. இதுல சில லைன் வரும் பாருங்க. இத வந்து எப்படி வந்து மனுஷன் வந்து ஃபார்ம் ஆனா, அதாவது இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட்ல கூட வந்து இந்த ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்றதா இந்த பாட்டோட பிரிவினை எல்லாம் இருக்குது, ஜாதி இருக்கு, ஜாதி மத பிரிவினை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதா இந்த பாட்டோட எய்ம். இந்த ஃபியூ லைன்ஸ் கேளுங்களேன். வாலில்லா குரங்கு தன் விலங்கை அறுத்து குழந்தை கொடுத்து, உடைந்த நெருப்பு அது எரிந்து கரைந்து உலகம் படைத்து. நம்ம எர்த் வந்து முன்னாடி வந்து ஒரு ஃபயர் பாலா தான் இருக்கும், அது வந்து எரிந்து கரைந்து உலகம் ஆனச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ந்து வளர்ந்து தன் உடம்பு முழுக்க உணர்வு கலந்து, நடந்து நடந்து நாடு நகரம் வீடு திறந்து அப்படிம்பாரு. ஓகேவா? இப்ப முக்கியமான லைன் என்னன்னா, இளைய கோத்து குரங்கு போத்தி மனிதன் ஆச்சு. குரங்கு வந்து இலைய கோத்து உடை மாதிரி போத்தி மனுஷனாச்சு. உணவை பார்த்து அலைந்து காட்டில் பிரிஞ்சு போச்சு சிறிய கூட்டம், தனித்தனி கூட்டமா பிரிஞ்சு போச்சு. அப்ப வந்து நாடோடிகளா உணவு தேடி ஓடுற அந்த கல்ச்சர் வச்சு கூட்டம் கூட்டமா பிரிஞ்சு போனாங்க. அடுத்த லைன் கேளுங்களேன். பரவி பரவி உலகெல்லாம் உளவி களவி குளவி. மொத்தம் முடிஞ்சு 3 வார்த்தையில களவி, உளவி களவி குளவி, கண்டம் தோன்றுச்சு. அதுக்கப்புறம் தான் கான்டினென்ட் ஃபார்ம் ஆனிச்சு, குடிகள் அங்கு சேர்ந்துச்சு, சின்ன சின்ன ட்ரைப்ஸா ஃபார்ம் ஆனாங்க. மொழியும் பின்னர் தோன்றுச்சு, அதுக்கப்புறம் தான் மொழி வந்துச்சு. கதைகள் சொல்லி மதங்கள் வந்து சேர்ந்துச்சு, இதுக்கு எல்லாத்துக்கு அப்புறம் தான் மதம் வந்துச்சு. கதைகள் சொல்லிதான் மதம் வந்துச்சு. கதைகள் சரி, பொய்ன்னு சொல்லாம டீசெண்டா கதைகள் சொல்லிருக்கு. அப்புறம் அதிகாரங்கள் தோன்றுச்சு, பிரிவும் வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிறாரு. கதை மாதிரி இருக்கும் அப்படியே. ஃபுல்லா சொல்ல வேணாம், ஃபுல்லா சொன்னா அந்த சுவாரஸ்யம் போயிடும். இந்த மாதிரி பூமி உருவானதுல இருந்து இப்ப நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கோங்கிறது இப்ப நம்ம பேசும்போது கூட இது ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு சொல்றோம். அதுல பாட்டுல கேட்டீங்கன்னா அது ஒரு 10 செகண்ட்ல முடிஞ்சு போயிடும் மொத்த லிரிக்ஸும். ரொம்ப சயின்டிபிக்காவும் இருக்கும், தாட் ப்ரோவோக்கிங்கா இருக்கும். இதுல இன்னும் மண்ணுல பேதம் எத்தனை, மேல கீழே எல்லாம் கற்பனை, தின்னும் சோத்துல உப்பை சேர்க்கிற, வீசும் காத்துல விஷமா ஏத்துற, ஈரடி குரலில் ஏதுடா சாதி, கீழடி மணல் தோன்றிய நீதி, ஆதியில் இங்கே பேதமும் இல்லை, இதெல்லாம் சொன்னா அப்படின்னு சிரிப்பாரு. எஸ்பிபி சிரிப்பாரு. இந்த எமோஷனல் டச், அது எமோஷனல் டச்னு சொல்றதான்னு சொல்லல, அந்த எக்ஸ்பிரஷன்
நிறைய இடத்துல வைப்பாரு. அது நல்லா இருக்கும். ஆமா ஆமா. நீங்க வேற ஏதாவது சொல்லிட்டு நடுவில் புரிஞ்சு உங்களுக்கு கிளப்பி விட்டேன். சயின்டிபிக் டெம்பர் சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல இதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா இந்த பாட்டே தான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி அவரோட பாடல்கள்ல நிறைய இடத்துல வந்து இந்த இந்த சயின்டிபிக்காவும் சரி, ஒன்னும் இல்ல, சிம்பிள். அவர் சொன்னா அதான் ஒரு வார்த்தை தான். சின்ன பசங்க இந்த பாட்டை கேட்கறாங்க, அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம தப்பா எதையும் சொல்லி தந்துடக்கூடாது. அது தப்பான ஃபேக்டாவும் இருந்துடக்கூடாது, தப்பான கருத்தாவும் இருந்துடக்கூடாது, இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாமலும் இருந்துடக்கூடாது, பெண்ணடிமைத்தனத்தையும் சொல்லி தந்துடக்கூடாது. நான் ஒரு பொண்ணை பத்தி வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடுறேன் திமிரான தமிழச்சின்னா அதையும் அவன் கேட்கும் போது அவன் அதை என்னவா புரிஞ்சுக்கிறான்றதுல முக்கியமான விஷயம். அவன் பாடாம மரியாதையோட நடத்தணும் அப்படிங்கிறது நம்ம பாட்டுல இருந்தா வருது. இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து அடிடா அவளை அப்படி பேசிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் வந்து இது எவ்வளவு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்த நம்ம இத்தனை வருஷமா ப்ரொபகேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்பதான் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சிருக்காரு, ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இன்னும் இதுக்கப்புறம் இங்க இருந்து எடுத்துட்டு போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அட்லீஸ்ட் இங்க இருந்தாவது இப்ப நம்ம ஏற்கனவே விவேக் எபிசோட்ல பேசின மாதிரி விவேக்கா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், இந்த மாதிரி சிலர் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இப்ப ஆரம்பிச்சு வைக்கிறாங்கல்ல. அத வந்து இன்னும் இது ஆரம்பிச்சுக்கிறதுனா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க, புத்தகமா எழுதியிருப்பாங்க, கவிதை தொகுப்பா வந்திருக்கும். ஆனா ஈஸியா மக்களை போய் சேரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரக்கூடிய பாடல்கள்ல இவங்க இதை கொண்டு வர்றதுன்றது ஒரு ஈஸியான ரீச் கிடைக்கும். நம்மளை முணுமுணுக்க வைக்கிற ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாரும் சன் மியூசிக்லயும் இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ்ல கேட்கக்கூடிய பாடல்கள் தான். அப்படிங்கிறப்ப அந்த பாடல்கள்ல இருக்கக்கூடிய வரிகள் சரியா இருந்தா, இப்ப சின்ன பிள்ளைல எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அதுல இருக்க அர்த்தம் எல்லாம் கூட அப்ப நம்மளுக்கு புரியாது. ஆனா அப்ப வந்து சின்ன பிள்ளைல எல்லாம் நிறைய நாள் வந்து நானா பாடிக்கிட்டு இருப்பேன், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்னு வீட்டுல பாடிக்கிட்டு இருந்தேன். என்ன பாட்டு பாடுற நீ அப்படின்வாங்க. இது இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்களுக்கு வந்துடக்கூடாது. அறிவோட பாடல் பாருங்களேன், சின்ன வயசுல குழந்தைங்க முணுமுணுக்கிற பாட்டு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமாங்கிறது இல்லாம கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும் பாடுற பாட்டா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய ஜெயம். அதுதான் இவருடைய எய்ம்னு சொல்லலாம். அததான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு, அதை நோக்கிதான் அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நீங்க சயின்டிபிக் டெம்பர் சொன்னதுனால இன்னொரு லைன், இது சயின்ஸாவும் இருக்கும், இது ரொம்ப பிலாசபிக்கலாவும் இருக்கும். தலைமுறைன்னு ஒரு பாட்டு இருக்கும், 2ஆம் உலக போய் கடைசி குண்டுல பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது 2 லைன் கேளுங்களேன். உடைந்த தீப்பொறி உலகமானது, வரைந்த கோடுகள் கரைகளானது. எனக்கு இந்த லைன் வந்து பயங்கரமான ஒரு ஃபேவரட்டான இம்பாக்ட் கொடுத்த ஒரு லைன். இந்த வரைந்த கோடுகள் கரைகளானதுன்றது வந்து செம்மையான ஒரு லைன். நேஷனலிசம் எல்லாம் அப்படியே அடிச்சு தூக்கி போடுது ஒரே வார்த்தையில. அவ்வளவுதான். இந்த கோடு எல்லாம் ஒரு கோடு போட்டடா, கோடு, அவ்வளவுதான். எவனோ வரைஞ்ச கோடு. இந்த நிஜமாவே இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வந்து ஒரு இங்கிலாந்துக்காரன் சம்பந்தமே இல்லாம அவன் அந்த இடத்துக்கே போனது இல்லை லைவா. சும்மா வந்து இந்த மேப்ல வந்து ஒரு கோடு போட்டு இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கான பார்டர் அப்படின்னு போட்டு, அதுக்கப்புறம் இந்த மைக்ரேஷன் நடந்துச்சுல்ல, இந்த கிரேட் இந்தியன் மைக்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, இது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஹிந்துஸ் நிறைய பேர் இங்க வந்தாங்க, இங்க இருந்து முஸ்லிம்ஸ் நிறைய பேர் அங்க போனாங்க. இவன் போட்ட ஒரு கோடு, என்னன்னே தெரியாம போட்ட ஒரு கோடுனால இவ்வளவு விஷயம் நடந்துச்சு. அதான் பல ஊர்கள் வந்து பாதி இந்தியாலயும் பாதி பாகிஸ்தான்லயும் எல்லாம் இருக்கும். ஆமா ஆமா கரெக்ட். பாதியா பிரிச்சிருப்பாங்க ஊருக்கு நடுவுல. ஒரு ரோட்டோட பாதி இந்த பக்கம், ஒரு ரோட்டோட பாதி அந்த பக்கம். கோதாவரி வீட்டுக்கு நடுவுல ஒரு கோட்டை போடுறீங்க. கோதாவரி அந்த செருப்பேடு. பிலாசபிக்கலா கான்சியன்ஸ கேள்வி கேட்கிற மாதிரி, கான்சைன்ஸ கேள்வி கேட்கிற மாதிரி லைன்ஸ்லாம் எழுத சொல்லுங்க. ஸ்னோலின்னு ஒரு பாட்டு இருக்கும் இந்த திருக்குறள் ஆல்பம்ல. அது வந்து அதை கேட்கறப்ப அப்படியே அந்த மனதை ஒழுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நிஜமாவே வந்து டச் பண்ணி வந்து நீங்க எல்லாம் மனுஷங்களாடா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். சீரியஸா அந்த பாட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அந்த ஹார்ட் ஹிட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி மனசு கனம் அப்படி இருந்துச்சு அந்த பாட்டு கேட்டா. அந்த பாட்டோட மூடே அப்படிதான் இருக்கும். நான் ஸ்னோலின் பேசுறேன், உன் காதில் விழுதா. ஆக்சுவலா ஸ்னோலின் யாருன்னா அத சொல்லுங்க. அதான் இந்த தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டத்துல வந்து ஒரு இந்த துப்பாக்கி சூடு நடந்ததுல வந்து அந்த 13 பேர்ல வந்து ஒரு 10th படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து வாயில குண்டடிப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்க பேர் தான் ஸ்னோலின். அவங்களையும் ஸ்னோலின் அந்த துப்பாக்கி சூடு நடந்த இன்சிடென்ட்டும் அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் நம்ம இந்த காஷ்மீர்ல ஆசிஃபாவுடைய அந்த கேங்கா அந்த செக்சுவல் அசால்ட் நடந்த விஷயம், அதெல்லாம் அப்பதான் நடந்தது கோயிலுக்குள்ள, கருவறைக்குள்ள. சோ அந்த டைம்ல வந்த பாட்டு தான் இந்த ஸ்னோலின். இதுல வந்து ஆசிஃபா பத்தியும் இருக்கும், ஸ்னோலின் பத்தியும் இருக்கும். சொல்லுங்க. இதுல
எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, இதை வந்து தைரியமா பேசுற ஒரு லைன் அப்படின்னா இந்த லைன் இருக்கும். இருண்ட கருவறைக்குள் கடவுள் முன்பு நடந்தது என்ன அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அந்த அந்த கோயிலோட பிரீஸ்டா யாரோ பண்ணிருப்பாங்களா? கரெக்டா? யார் பண்ணாங்க? இல்ல பிரீஸ்ட் இல்ல, ஆக்சுவலா அந்த தப்ப பண்ணவன் வந்து ரொம்ப நாளா அந்த கோயிலுக்குள்ளதான் அந்த குழந்தைய ஒளிச்சே வச்சிருக்கான். அங்க எவனுமே தேடல, அந்த கருவறைக்குள்ள எவனுமே தேடல, வெளியவே தேடி குழந்தை போச்சுன்னு சொல்லி வெளியவே தேடிட்டு இருந்தானுங்க. இது இந்த விஷயம் நடந்த கூட அவங்க இந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்க எல்லாம் வந்து எல்லா இடத்தையும் நாங்க தேடணும், கோயிலுக்குள்ள யாரும் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க, அதுக்குள்ள போய் தேடல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தை வந்து 5 வயசா 8 வயசா? ரொம்ப கம்மி, 5 வயசு, ரொம்ப கம்மி, 5 வயசு சம்திங் தான் இருக்கும். ஆமா, கம்மி தான். அந்த பொண்ணு முஸ்லிம்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வன்மத்தோட பண்ணிருக்காங்க. அந்த வரிகளை சொல்லுங்க. இருண்ட கருவறைக்குள் கடவுள் முன்பு நடந்தது என்ன அப்படிங்கிறது ஆசிஃபாக்கு வரும். அடுத்து வந்து நெருங்கி நெருங்கி வந்த தோட்டா ஒன்று ஸ்னோலின் கண்ண இன்னொரு லைன் இருக்கும். அந்த இந்த இவர் வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ்லயே வந்து அந்த ஃபீலை கொண்டு வர சொல்லுங்க, எமோஷனோட அதை எக்ஸ்பிளைன் அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி ஒரு லைன் இருக்கும். அதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பாட்டு கேட்கும். அதான் இதுல எப்படி வரும்னா, இந்த பாட்டு வந்து ஒரு லைன் வந்து ஸ்னோலின் கதையும் அடுத்த லைன் வந்து மோஸ்ட்லி வந்து ஆசிஃபாவோட கதையும் சொல்ற மாதிரி இருக்கும். நான் ஸ்னோலின் பேசுறேன், உன் காதில் விழுதா, என் தங்க ஆசிஃபா என் கூட தான் இருக்கா. ஸ்னோலின் பாடுற மாதிரி இந்த பாட்டு. நீ என்ன சுட்ட, என் தாயை கதற விட்ட. ஸ்னோலினுக்கு உடம்ப தொட்ட, நான் செத்த பின்பு முத்தமிட்டேன். என்ன அங்க வச்சு இறந்ததுக்கு அப்புறமும் இங்க பண்ணி இருந்திருக்காங்க ஆசிஃபாவை. அதுல ஸ்னோலின் கேட்கற மாதிரி வரும். நல்லா இருக்கியா, உன் குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, உன் மேல கோபம் இல்ல, நான் ஒன்னும் கோழை இல்ல. அந்த சேஞ்ச் ஓவர் செமையா இருக்கும். உன் மேல கோபம் இல்ல, நான் ஒன்னும் கோழை இல்ல அப்படின்னு ஒரு வாய்ஸ் செமையா இருக்கும். இதுல என்ன முக்கியமா வரும்னா, உன்னை போய் திருப்பி கொல்ல நீ என் எதிரி இல்ல அப்படின்னு இருக்கும். ஸ்னோலின் வந்து ஒருத்தர் சுட்டிருக்கான் அப்படின்னு, அப்படி சுட்டவன் வந்து அவன் வந்து ஸ்டேட் சொல்லிதான், அரசு சொல்லிதான் அப்படி பண்ணிருக்கான். அவனை போயிட்டு தள்ளி பழி வாங்குறதுனா எனக்கு வந்து ஒன்னும் கிடைச்சிட போறது இல்ல. ஆனா என்னோட கோவம் வந்து ஓமேல கிடையாது, இந்த ஸ்டேட் மேலதான். இப்படி ஸ்டேட்ங்கிறத தாண்டி இந்த ஒரு அதிகார மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒரு பொது எதிரின்னு வச்சு பார்த்தா நீங்க வந்து ஆசிஃபாவை பண்ணதும் ஒரு ஆதிக்க மனநிலை தான். அதுல வந்து பேட்ரியார்கியா இருக்கலாம், ஒரு ரிலிஜியஸ் மெஜாரிட்டிங்கிற மனநிலையா இருக்கலாம், இல்ல அது வந்து ஒரு அந்த பொண்ணுடைய கேஸ்டாவும் இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அதே மாதிரி ஸ்னோலின் விஷயத்துலயும் பார்த்தோம்னா இவனுங்க எல்லாம் ஒன்னும் பெரிய ஆள் இல்லை. இப்ப அங்க வந்து இறங்கி போறான்னவன்லாம் அந்த ஸ்டெர்லைட்ல வேலை பார்க்கிற குடும்பங்கள்ல சேர்ந்த பாதிக்கப்பட்ட, அந்த ஸ்டெர்லைட்டுடைய பொல்யூஷன்னால பாதிக்கப்பட்ட மக்கள் தான் வந்து போராடினாங்க. அந்த மாதிரி மக்கள் தான். அப்படிங்கிறதுனாலதான் அவங்களால அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்த முடியுது. இப்ப இதுவே மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சேர்ந்து வந்து நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துகின்றோம் நாளைக்குன்னு இறங்கி நடந்து வந்தா எந்த கொம்பனாவது துப்பாக்கி எடுத்துக்கு நீட்டுறதுக்கு தைரியம் இருக்குமா? அவங்களை ஏன் பண்ண முடியுதுன்னா, இப்ப திருமாவளவன் வந்து மனுஸ்மிருதியில எழுதியிருந்ததை வந்து படிச்சு காமிச்சு இதெல்லாம் தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பொங்குன்னு பொங்குனவங்க கேடி ராகவன் பண்ண வேலைக்கு வாயே திறக்கல. வாய் திறக்கலாம் இல்ல, வாயை திறந்தாங்க, முட்டு கொடுக்கறதுக்கு வாயை திறந்தாங்க, சப்போர்ட் பண்றதுக்கு. அது வந்து உடலோட தேவைக்கான இது. இன்னும் சிலர்லாம் வித்தியாசமா அது வந்து அவருடைய பிரைவேட்டான அஃபேர், அதெல்லாம் இப்படி என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அதை நீங்க வெளியிட்டு இருக்க கூடாது எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பிரைவேட்டான அஃபேர் வெளியிடக்கூடாது, ஓகே. இப்ப பிரச்சனை எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா அதுக்குள்ள நம்ம டீடைலா போக வேணாம். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இவரோட பவரை யூஸ் பண்ணி இவங்க கிட்ட, இவங்க கட்சியில இருக்க வந்து பெண்கள் கிட்ட இப்படி வந்து வற்புறுத்தி பண்றது அப்படிங்கறதுதான் வந்து பிரச்சனை. சரி, அதுக்குள்ள நம்ம போக வேணாம், அதுக்கு அது தனி டாபிக், ஒரு ஷார்ட் எபிசோட் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த லைன்ல முக்கியமா, இந்த பாட்டுல முக்கியமா லைன் என்ன, எதுக்கு அழுற அப்பா, பொண்ணா பிறந்தா தப்பா, ஒருவேளை நான் பொண்ணா பிறக்காம ஒரு மாடா பிறந்திருந்தா எனக்காக இந்த நாடே வந்துருக்குல்ல அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் இது நிலைமை. இந்த ஆசிஃபா கேங்கா வந்து இப்படி செக்சுவல் அசால்ட் பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிஜேபி கட்சியில இருந்து 2-3 பேர் வந்து ராலி போனாங்க. மாட்டை வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் அடிக்கிறவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் வாயை போத்திக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தனியா மினிஸ்ட்ரி வரப்போகுதான் தெரியுமா? மாட்டுக்குன்னு தனியா மினிஸ்ட்ரி வரப்போகுது. ஆமா, நல்ல விஷயம் தானே, கரெக்ட் தானே? ஆமா, இல்லையா அப்படின்னா இல்லையா? ஏங்க இப்படி மாடு மேல வன்மத்தை விதைக்கிறீங்க? ஆவங்க கோமாதான், கியூட் ஃபெல்லோ. இப்ப அவரோட பாட்டுகள்ல இருக்க லிரிக்ஸ வந்து தனித்தனியா எடுத்தெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா நிறைய அவர் மெயின் ஸ்ட்ரீம்ல படங்கள்ல வந்ததை தாண்டி அவர் இண்டிபெண்டா இருக்கும்போது இப்ப திருக்குறள்ல ஆஃப்ரோ அவர் கூட சேர்ந்து பண்ண பாட்டுகள்,
ஸ்னோலின்லாம் அதுல வந்ததுதான். அப்புறம் கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல அவர் எழுதின பாட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா பேச வேண்டியது. அது இல்லாமலும் ஒரு சில அவராகவும் சில பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. இப்ப இப்ப மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா இப்ப கள்ளமௌனி, அப்புறம் ஆன்டி இண்டியன்லாம் வேற லெவலா இருக்கும் அந்த லைன்ஸ். அப்புறம் சிஏஏக்கு எதிராக ஒரு சண்டை செய்வோம் தான் அந்த பாட்டு. வெறித்தனமா இருக்கும். சண்டை செய்வோம் பாட்டு வந்து வெறித்தனமா இருக்கும். நான் அதுவுமே கிட்ட அந்த மங்கி சூட் 5G மாதிரி இது கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி இருக்கும். பொதுமறை அமைதி பூமி இந்த மண் தாங்க, சில குளங்களாக நம்ம வாழ்ந்தோங்க, சரியா, சில குதிரை ஏறி இங்க வந்தாங்க, நம்ம தலையை ஏறி இருந்தாங்க. மைக்ரேஷன், ஆரியன் மைக்ரேஷன் நடந்தது சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கேஸ்ட்ல வந்துச்சு அப்படிமா சொல்றாரு. நிலங்களை பறிச்சு வளங்களை அழிச்சு பரம்பரையா தொட மறுத்து மதமா இனமா பிரிச்சான் தனியா அடுத்தவன் உழைப்புல கொழுக்கிற கதை தான் வரலாறு, அதை மறந்திட முடியாது. குறுக்குல புகுந்தவன் கழுத்து நெரிக்கிறான், களத்துல இறங்குனா சுட்டு பொசுக்கிறான் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அதனால இதுல முக்கியமான லைன் பாருங்களேன். யார் இங்க வாழணும், யார் இங்க ஆளணும், யார் இங்க குடிமகன், யார் இங்க இந்தியன், யார் இங்க தமிழன், நான் யார் என்பதை நீ யார் சொல்ல, தாய்நாடு என்பது பிறப்பினில் இல்ல. நீ யாரா தமிழ் குடியா இல்லையான்னு சொல்றது, நீ யாரா நான் இந்தியனா இல்லையான்னு சொல்றது, நான் குடிமகனா இல்லையா நான் சிட்டிசனா இல்லையா சொல்றது, நீ யாரா அப்படிங்கிறான். உங்க தாத்தாவோட அது வெறும் பிறப்புல கிடையாது, பிறப்பை வச்சு மட்டும் அதை டிசைட் பண்ணிட முடியாதுங்கிறது இருக்கு. அதான் இப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். அதாவது என் மதர் டங் வந்து தமிழ்ல தெலுங்கு, எங்க அம்மா வந்து தெலுங்கு தான் பேசுறாங்க. ஆனா நான் என்னவா என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், நான் வந்து என் தமிழை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேங்கிறப்ப நீ வந்து உங்க அம்மா வந்து தெலுங்கு தான் அதனால வந்து நீ தமிழன் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நான் என்ன தமிழன் ஐடென்டிஃபை பண்ணி நான் தமிழன், அவ்வளவுதான். நான் என்ன இந்தியன் ஐடென்டிஃபை பண்ணா இந்தியன், அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள். இத வந்து இப்படி ஒரு பாட்டுல சொல்றதுங்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். இவர் பேசின எல்லாத்தையுமே பேசுறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் இந்த ஆதார் ஐடிக்கு இது பண்ணுவாங்கல்ல, ஆதார் ஐடி எல்லாம் கேட்கணும், இல்ல உங்க தாத்தாவோட பர்த் சர்டிபிகேட் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சிஏ அப்ரூவ் பண்றது. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு ஒரு லைன் வச்சிருப்பாரு, செமையா இருக்கும். ஆதார், ஓட்ட ஐடி எல்லாமே எதுக்கு, தாத்தாக்கு தாத்தாவை எழுப்பு, தாத்தாவுக்கு தாத்தாவோட தாத்தாவை எழுப்பி காட்டுவாரு. இதை விட முக்கியமான லைன் என்ன அப்படின்னா, இந்தியன் எல்லாம் ஹிந்து இல்ல, இங்க இந்துக்கு முஸ்லீம் எதிரி இல்ல, ஒரு வந்தேரி என எவனும் இல்ல, இது நம் பூமி, இந்த உலகத்துல எல்லாருமே வந்தேரி தான், இங்க வந்தேரி யாருமே கிடையாது. நம்மை பிரிக்குது சிஏஏ, அதை கேள்வி கேட்டு வரும் தாய்நாடே, அது நாளை நமக்கும் வரும் மறக்காதே. இது இன்னைக்கு வந்து முஸ்லிம்ஸ் மட்டும் தான் வருது, நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வாய முடிக்கிட்டு இருந்த அப்படின்னா, நாளைக்கு நீ ஹிந்துவா இருந்தா உனக்கும் வரும், நீ வந்து கிறிஸ்டினா இருந்தா உனக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மதவாத பிரிவினையை ஏற்காதே, எல்லோரும் பூமிக்கு வந்தேறிதான், இந்த யுத்தத்தை நடத்துறான் வியாபாரி தான். வியாபாரி யார் சொல்றாங்க புரியுது இல்ல, கார்பரேட்டா இலுமினேட்டியா? இல்ல நம்ம இல்லப்பா, ரயில்வேஸ் ரோட்வேஸ் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்காங்களே இப்ப. ஓகே 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 ஓகே. நம்ம ஒவ்வொரு எபிசோடுக்கு போற போக்க பார்த்தா எனக்கு ஒன்னும் சரியா படல. இது இன்னும் ஏதோ யாரும் கேக்குறதுனால பொழைச்சிக்கிட்டு இருக்கோம், கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஓவராத்தான் போறோமோ, போவோம் என்ன பண்ணிருவாங்க. டேங்க் பேஜ்னு சொல்லி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால நம்ம அதான் சரி சரி. ஆக்சுவலா ஆமா, லிரிக்ஸ்னா நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாம அதுக்கு நடுவுல இப்போ நீங்களும் விட மாட்டீங்க, நிறுத்த மாட்டீங்க. வாங்க இருங்க வரலாம் அதுக்கு முன்னாடி இருங்க. அதனால இப்ப நீங்க உங்களை அதுக்கு விடாம நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டு வரேன். முதல்ல நம்ம இந்த இஷ்யூவையும் பேசணும். இப்ப ரீசெண்டா அறிவை பத்தி போய்கிட்டு இருக்கிற அந்த ஒரு வைரலான இஷ்யூ, அதாவது என்ன அப்படின்னா, என்ன விஷயம்ன்றத சொல்லிடுறேன். ரோலிங் ஸ்டோன் அப்படின்ற ஒரு மேகசின், அவங்க வந்து ஒரு ரீசெண்டா ஆகஸ்டுக்கு வந்து ஒரு கவர் ஆர்டிகல் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து என்னன்னா, எனக்கு அந்த எக்ஸாக்டா வரி என்னன்னு தெரியல, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கிராசிங் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லி இவங்க தீயோடைய போட்டோ, தமிழ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆர் ரேசிங் தி பவுண்டரிஸ், இன்டர்நேஷனல் லோக்கலுக்கும் குளோபலுக்கும் பவுண்டரிஸ் வந்து அழிச்சிட்டு நம்ம பயங்கரமா பண்றாங்க, முன்னாடி வர்றாங்கன்ற மாதிரி தீயோடைய போட்டோவையும் இவர் ஷான் வின்சென்ட் டி பால் அவரோட போட்டோவையும் போட்டு ஒரு கவர் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டா மாஜா மூலமா தான் இந்த ரீசெண்டா வந்து என்ஜாமியும் செம ஹிட்டு. அதுக்கப்புறம் இப்போ நீய ஒளியும் வந்து சர்பாட்டா பரம்பரைக்கு நீய ஒளி வந்து ஆக்சுவலா மாஜாவுடைய லேபிள்ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து பயங்கர ரீச் ஆனதுனால
அவங்க 2 பேரையும் வச்சு இந்த கவர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனா இதுல என்ன அப்படின்னா பாரஞ்சித் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்ப இந்த 2 பாட்டுக்குரிய சோல் வந்து அறிவு தான். முக்கியமா என்ஜாய் என்ஜாமியில இருக்கக்கூடிய கதை, அதோட கதைக்களம், அதுல இருக்க ரேப், அதுல லிரிக்ஸ், இது எல்லாமே வந்து அறிவு எழுதுனது, அறிவுடைய ப்ராடக்ட் தான் அது. ஆனா இந்த வெளியில வரக்கூடிய லைம் லைட் வெளிச்சத்துல எதுலயுமே அறிவுக்கான இடமே இல்லாம இருக்கு. அப்ப அறிவை வந்து எல்லாரும் அதை ஒரு இருட்டடிப்பு பண்ற மாதிரி இருக்கு பர்பஸா. அப்ப அதை யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க இங்க இருக்கவங்கன்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்ப அதான் இப்ப அந்த இஷ்யூ முன்னாடியே ரொம்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரஞ்சித் நோட்டீஸ் பண்ணி இது பண்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, ஸ்பாட்டிஃபைல வந்து என்ஜாய் என்ஜாமியோடைய வைரல் ஹிட்டுக்கு அப்புறம் ஸ்பாட்டிஃபை வந்து அதை ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த என்ஜாய் என்ஜாமி பாட்டை மிக்ஸ் பண்ணாங்க. யாரை வச்சு அப்படின்னா இவர் டிஜே ஸ்னேக்னு சொல்லி அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட், நிறைய இந்த மாதிரி மிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு முன்னாடி. அவரை வச்சு அந்த என்ஜாய் என்ஜாமி வந்து டிஜே ஸ்னேக் மிக்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சு. அதுலயும் என்ன ஆச்சுன்னா டியுடைய பார்ட் அப்படியே வச்சுட்டு அறிவு பாடின ரேப் போர்ஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு பதிலா அவர் டிஜே ஸ்னேக்கோடைய போர்ஷனை போட்டு மிக்ஸ் பண்ணி வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு. அப்பயும் இந்த பிரச்சனை வந்துச்சு. அறிவு தான் இதனுடைய ஹார்ட் அண்ட் சோலே. ஆனா அவரை விட்டுட்டு நீங்க அந்த பாட்டு எடுத்துக்கிட்டீங்க, தி எடுத்துக்கிட்டீங்க, டியூன் எடுத்துக்கிட்டீங்க, ஆனா அறிவு மட்டும் வெளியே விட்டீங்கன்ற மாதிரி அந்த ஒரு பிரச்சனையும் வந்துச்சு. இப்ப அதனாலதான் இப்ப இந்த பேச்சு வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகப்படியா போய்கிட்டு இருக்கு. இதுல இப்ப நம்ம என்ன சொல்லலாம், நம்ம என்ன சொல்றோம், அதாவது பீப்புள் வந்து அறிவை வந்து இவ்வளவு செலிப்ரேட் பண்ணி அவங்க வந்து ஒதுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றது வந்து இது புரிஞ்சிக்க முடியுது. நம்மளுமே கிட்டத்தட்ட நம்ம அப்படிதான் ஃபீல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிக்சர் பார்த்தப்பயுமே டிஜே ஸ்னேக்கோட அந்த டைம் ஸ்கொயர்ல வந்து அவங்களோட டியோட போட்டோவும் உடனே பார்த்த உடனே என்ஜாய் என்ஜாமி வந்து இது அறிவு எங்கடா அப்படின்னு சிங்கமுத்து பாயாசம் டெம்ப்ளேட்ல ஃபீல் ஆச்சு. இல்ல இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆப்வியஸ்லி. ஏன்னா அவருக்கு தான் அந்த வழி தெரியும், அவர் தான் பாடியிருக்காரு, அவர் தான் எழுதியிருக்காரு, அது ஒரு சொந்த பாட்டியோட கதை. அது வள்ளியம்மா வந்து அவங்க பாட்டி, இதை வந்து எல்லா இடத்தையும் சொல்லி வச்சிருக்காரு. ஆனா இதனால நானும் இப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். இந்த எபிசோடு ப்ரிப்பேர் பண்றப்பதான் எனக்கு சில விஷயங்கள் படிச்சேன், அப்புறம் தான் அவரோட தெரியுது. இப்ப வந்து இது எந்த பக்கம் போறதுங்கிறது எனக்கே வந்து டவுட்டா தான் இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க. என்ஜாய் என்ஜாமி பாட்டு வந்து நீங்க பாட்டுலயே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, என்ஜாய் என்ஜாமி தி ஃபீட் அறிவுன்னு போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, எனக்கு அதுவே பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா இது எனக்குமே அந்த இது இருந்துச்சு. கரெக்ட். ஆமா சொல்லுங்க. தி பாடின போர்ஷன்ஸ் வந்து பெரிய இந்த பாட்டோட சோல்ல பெருசா ஓகே நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பட் வந்து இந்த பாட்டுல இவர் சொல்ல வரோட சோல் வந்து நிறைய வந்து இவரோட ராப்ல தான் வரும். ஓகேவா? இது இவரோட பாட்டு தானே, அறிவோட பாட்டு தானே, இதுல வந்து தி வந்து கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆக்சுவலி என்ன அப்படின்னா இது தியோட ஃபர்ஸ்ட் டெபியூ சிங்கிள் போல. இது தியோட தான் ஓனருங்கிற மாதிரி பார்த்தா தி தான். சந்தோஷ் நாராயண் மியூசிக் வந்து கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து மாஜா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இதை அறிவு வந்து தி தான் வந்து கூப்பிட்டு இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதுங்க, இந்த பாட்டுக்கு வந்து இந்த பாட்டுல வந்து ரேப் வந்து நீங்க வந்து ஃபீச்சர் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? தி தான் அறிவை கூப்பிட்டாங்கன்றீங்களா? ஆமா, நீங்க விக்கிபீடியாலேயே என்ஜாய் என்ஜாமின்னு பாத்தீங்க அப்படின்னா தியோட டெபியூ சிங்கிள் கம்போசன் அரேஞ்ச் பை சந்தோஷ் நாராயணன் இருக்கும். அது ஓகே. ஆனா அறிவை வந்து உள்ள கொண்டு வந்தது தீதான்ற மாதிரி எதுவும் நம்மள்ட்ட இது இல்ல, அதை நம்ம ஆணித்தரமா சொல்லலாமான்றதுக்காக கேக்குறேன். இல்ல, ஏன்னா இந்த பாட்டே வந்து தீயோடதுதான். ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கேஷ்லெஸ் கலெக்டிவ் ஒரு பேனர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல வந்து ஒரு இப்ப அறிவு வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் உள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள இல்லாம ஒரு பாட்டுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த பாட்டு வந்து ஸ்டில் கேஷ்லெஸ் கலெக்டிவோட தான். அறிவு வந்து அதுல ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருங்கிறதுக்காக அது அறிவோட பாட்டா மாறிடாது. ஓகே. அந்த மாதிரிதான் என்ஜாய் என்ஜாமி சொல்றாங்க. என்ஜாய் என்ஜாமி வந்து டியோட பாட்டு அதுல வந்து வந்திருக்காங்க. நீங்க சொல்ற உங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே உண்மைதான். இது அறிவோட சோல், அறிவோட வந்து எமோஷன்ஸ், இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா டிஜே ஸ்னேக்கோட கொலாபரேட் பண்றதுக்கான எல்லா உரிமையும் டிக்கு இருக்குது. இது இட்ஸ் அப் டு தெம், இட்ஸ் அப் டு தி. அவங்க வந்து இது பண்றது பண்ணாம இருக்கிறது அவங்க உரிமை தான். நம்ம வந்து இது பண்றது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து ரோலிங் ஸ்டோன் வந்து இந்த மேகசின் போட்டிருக்காங்கல்ல, எனக்கு நம்மளுக்குமே வந்து இது எங்கடா அறிவு அப்படிங்கிற ஃபீல் தான் கண்டிப்பா இருந்துச்சு. ஏன்னா அந்த ட்வீட்லயுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, என்ஜாய் என்ஜாமி நீயே ஒளிங்கிற மாதிரி சென்சேஷனல் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டியையும் ஷான் டீபாலையும் போட்டிருந்தாங்க. கரெக்டா? ஆனா இந்த பிக்சர் வந்து அந்த மேகசினோட ஆகஸ்ட் பிரிண்ட் வெர்ஷன்ல வந்திருக்குது கவர் பிக்சரா. ஓகேவா? ஆனா உள்ள அந்த ஆர்டிகல்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மெயினா எதுக்காக இந்த ஆர்டிகல் எழுதிருக்காங்க அப்படின்னா, ஷான் வின்சென்ட் டீபால் வந்து ஒரு புது ஆல்பம் பண்றாப்ல மாஜா கீழ, மேட் இன் ஜாஃப்னா அப்படின்னு.
ஓகே. அப்புறம் தி வந்து அவங்க கீழே இந்த மாஜா கீழே இன்னொரு நியூ ரெண்டுமே இங்கிலீஷ் ஆல்பம், தனித்தனி ஆல்பம்ஸ் பண்றாங்க. ஓகேவா? மாஜா வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதோட ப்ரொமோஷனா ரோலிங் ஸ்டோன் வந்து இவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அவங்களை கவர் பிக்சர்ல போட்டு அதை ப்ரொமோட் பண்றாங்க. இதுதான் விஷயம். ஓகே ஓகே ஓகே. இதுதான் வந்து ஷான் வின்சென்ட் டி பால் வந்து இப்படிதான் வந்து ரிப்ளை கொடுத்திருக்காரு. இது அந்த ஆர்டிகல் படிச்சு நான் பார்த்தேன். இந்த ஆர்டிகல்லையுமே இந்த இவங்களோட நியூ புது ஒர்க்ஸ்க்காக மெயினா ப்ரொமோஷன் மாதிரி தான் இருந்திருக்குது. அங்கங்க அறிவை மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஓகே, அறிவை மென்ஷன் பண்றது கம்மியா தான் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கிரெடிட் கொடுத்துக்கணுங்கிறதெல்லாம் கரெக்ட் தான், உண்மைதான். பட் வந்து ஒரு ரோலிங் ஸ்டோன்றது ஒரு மேகசின். அவங்க வந்து யாரை ப்ரமோட் பண்ணணும், மாஜாவுமே யாரை ப்ரமோட் பண்ணணும், எதுக்கு ப்ரமோட் பண்ணா அவங்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கறதெல்லாம் அவங்கவுங்க பார்த்து பண்றது. ஓகேவா? அங்க வந்து நம்மளோட விஷ் அறிவு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றது நம்மளோட விஷ். அது இல்லங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா அதுக்காக நம்ம வந்து பிஏவோ இல்ல ஷான் வின்சென்ட் டி பாலையோ திட்டுறது, சந்தோஷ் நாராயணனை திட்டுறது வந்து ரொம்ப தப்புங்கிறது எனக்கு ரீசெண்டா புரிஞ்சிச்சு. ஆனா இது என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கான டேக் அவேவா இல்ல இதுக்கான சொல்யூஷனா எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன இருக்கும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி அறிவு இதை பேசுறது எதிர்பார்க்க முடியாது. என்ன பேசணும் அப்படிங்கிறது கூட அவருக்கு அவசியம் கூட கிடையாது. என்ன நிஜமாவே அவர் கையில ஒரு பிரச்சனையா கூட இல்லாமலே கூட இருக்கலாம். இல்ல அதான், ஏதாவது இப்போ இந்த பேசக்கூடிய வாய்ஸஸ் எல்லாமே வந்து எதனுடைய வெளிப்பாடா இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து அறிவு மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பார்டர்ஸை கிராஸ் பண்ணி ஒரு ரீச்சை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஒரு ஒரு அதிகமா நம்ம பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்களா இருக்கு. இப்ப அது ஒண்ணு. இந்த மாதிரி நிறைய மாதிரி டேலண்டடான பீப்புள் வந்து அப்ரஸ் கம்யூனிட்டில இருந்து தலித்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள வர விடாம இருட்டடிப்பு பண்றது ரொம்ப ரெகுலரா, அவங்கள ரொம்ப ஒரு சின்ன சர்க்கிள்லயே சுருக்குற மாதிரியான வேலைகள் நடந்துரும். அது இது வரைக்கும் நிறைய நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இப்ப அறிவு மாதிரி ஒரு ஆள் வந்து இவ்வளவு தூரம் ரீச் கிடைக்குது, அவருக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புக்கு வரும்போது அடுத்த இவர் இதை வச்சு எல்லாரோட எதிர்பார்ப்பு எப்படி ஆயிடுச்சுன்னா, என்ஜாய் ஒரு இன்டர்நேஷனல் ரீச் ஆயிடுச்சு, அடுத்த அறிவு வந்து இன்டர்நேஷனல் ஏதோ ஒண்ணு பண்ண போறாருன்றத வந்து நீங்க சொன்ன மாதிரி அது நம்மளுடைய விஷ். நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டார்டிங்ல சொன்னோம்ல, அவருடைய முன்னேற்றமும் அவருடைய வெற்றியும் வந்து நம்மளுக்கு ரொம்ப பர்சனலா ஃபீல் ஆகுது. நம்மளே அந்த இடத்துல ஜெயிச்ச மாதிரி இருக்குன்றப்போ அவர் அடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்ற எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும்போது, இப்போ அடுத்த முன்னெடுப்பு வந்து தி வந்து என்ஜாய்மையோடைய புகழ்னால முன்னாடி போய் அவங்க அடுத்த ஒரு சிங்கிள் பண்ண போறாங்கன்றது வந்து ஒரு நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றமா மேபி இருக்கிறதுனால இந்த மாதிரி வாய்ஸஸ் அதிகமா வருதுன்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து அறிவுக்கு பர்சனலா இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாவே இல்லாம இருக்கலாம். அதனாலதான் அவர் அது எதுவுமே பேசாம கூட இருக்கலாம் இப்ப வரைக்கும் அதை பத்தி. ஏன்னா அவர் நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். பண்ணப்ப அறிவு வந்து அதை இது பண்ணி பிரைஸ் பண்ணி வா வாட் சர்ப்ரைஸ் கங்க்ராட்ஸ் அப்படின்னு போட்டு டியையும் டிஜே ஸ்னேக்கையும் டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. சோ அதான் எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, மேபி இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து சார்ட் அவுட் ஆகணும்னா அறிவு வந்து இந்த இஷ்யூ பத்தி ஏதாவது சொன்னாருன்னா அவரை சொல்லணும்னு நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போ வந்து அவர் வந்து ஆமா அப்படி இரிட்டேட் பண்ணிட்டாருன்னு சொன்னா சந்தோஷ் நாராயணன் அவங்க கூட தி கூட வந்து ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வரும். இல்ல இது வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரஞ்சித் அவர் கூட ரிலேஷன்ஷிப் பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அத தெரியல. அதான் இது நம்மளே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாத ஒரு பாயிண்ட் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளே வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து இந்த விஷயம் வந்த உடனே அதையும் நம்ம ஸ்டோரியில போட்டிருந்தோம். இந்த ரோலிங் உடனே ரியாக்ட் பண்ணிட்டோம். அது ஆமா, அதை பண்ணிட்டோம். அது இப்போ நம்ம இந்த மாதிரி நிஜமாவே இரிட்டேட் நடக்கிறத அவாய்ட் பண்றதுக்கு என்னன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் மாஜா வந்து ஆப்வியஸ்லி ஒரு சவர்ணா பிளாட்ஃபார்ம். கேஷ்லெஸ் கலெக்டிவ் எப்படி வந்து தலித் ஒழுக்கப்பட்டவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குதோ அங்க அவங்க பெர்ஃபார்ம் பண்றப்ப இந்த மாதிரி எரேஷன் நடக்காது. இந்த மாதிரி வந்து இருட்டடிப்போ இல்ல வந்து ஒதுக்கப்படுறதோ நடக்காது. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தலித்ஸ்க்காக ஓகே, கேஷ்லெஸ் கலெக்டிவ்லயும் நிறைய பிராமின்ஸ் எல்லாம் இருக்காங்க, அப்பர் கேஸ்ட் பீப்புள் எல்லாம் இருக்காங்க. இல்ல அதான் அது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் கேஷ்லெஸ் கலெக்டிவ் தான். ஆனா ப்ரிடாமினன்ட்லி அது வந்து தலித் பீப்புள ஒடுக்கப்படுறவங்க எல்லா விதமா ஒடுக்கப்படுறவங்களையும் வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் தரணும் அப்படிங்கிறது தான். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல இவங்க நிறைய பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இரிட்டேட்டிவ்கள் நடக்காம இருக்கிறது வழியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி இப்போ அவங்க பெர்ஃபார்ம் பண்றது ஓகே. இப்ப மாஜா அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய பேனர். ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒருத்தர் வந்து அதை கையில எடுத்து பண்ற அளவுக்கான ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆல்பம் ஒரு பேனருக்கு தான் ஒரு இன்டர்நேஷனல் ரீச் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பேனர்ல இப்ப அறிவு மாதிரியான இப்ப எனக்கு இது அகைன் இது ஒரு விஷயம் கூட வச்சுக்கலாமே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது என்ஜாய் வந்து தீயோடைய லான்ச் தான். ஆனா அன்எக்ஸ்பெக்டட்லி அதுல தீக்கு கிடைச்ச ஃபேமை விட அறிவுக்கு ஏகப்பட்டது கிடைச்சிருச்சுல. அதுதான் பிராக்டிகலா நடந்துச்சு. எல்லாரும் தீய செலிப்ரேட் பண்ணாங்க, சந்தோஷம் செலிப்ரேட் பண்ணாங்க, எல்லாத்தையும் மீறி அறிவு தான் இன்டர்நேஷனல் லெவல்ல செலிப்ரேட் பண்ணாங்க.
அப்படிங்கிறப்போ மாஜா அடுத்து அறிவை வச்சு ஒரு சிங்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும்ல. ஏன்னா இப்போ தீக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஆள் கிடையாது. இருக்குன்னு தான் மாஜா வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நாவ்ஸின்னு ஒருத்தவங்க அந்த இதுல அவங்க வந்து ஆகஸ்ட் 2021 கவர் வெர்ஷன், டிஜிட்டல் கவர் வெர்ஷன்ல அவங்க போட்டிருக்காங்க. அறிவுமே இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த டிஜிட்டல் வெர்ஷன்ல. இந்த மாதிரி டிஜிட்டல் வெர்ஷன்ல அடுத்து ஒண்ணு வந்திருக்கு. ஆமா, அடுத்த அறிவு வந்து கவர் பிக்சரா, டிஜிட்டல் கவர் பிக்சரா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே பிளான்ஸ்ல இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் ஏர்லியா ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்மளும் ரெண்டு பக்கமும் பக்கத்துல இருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். பட் நம்ம விஷயங்கிறது இதுதான். ஆமா ஆமா, ஓகே. அதான் இந்த இஷ்யூ பத்தினது அவ்வளவுதான். இஷ்யூக்குள்ள போவேனா நம்ம வந்து அறிவோட பிரில்லியன்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே வந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடுவோம். சோ கள்ளமௌனின்னு ஒரு பாட்டு, ஆக்சுவலி ஆன்டி இந்தியன் பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாருமே கேளுங்க. அந்த லிரிக்ஸ் வந்து எல்லா லைனுமே சொல்ற மாதிரி இருக்கும். அது என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால வந்து நீங்க அதுக்கு தனியா கேட்டுக்கோங்க. இந்த எபிசோட் முடிஞ்ச உடனே நம்ம ஸ்பாட்டிஃபைல ஒரு பிளேலிஸ்ட் போட்டுருவோம். அது கண்டிப்பா பண்ணுவோம். கரெக்ட். ஆல்ரெடி அறிவு ஹிட்ஸ் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். நம்ம ஆசைக்கு ஒண்ணு வச்சுக்கிறோமே. சரி, வச்சுக்கலாம். ரைட். இதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது, ரெவலேஷன் சொல்லுவாங்கல்ல, பயங்கர புதுசா நிறைய விஷயம் சொன்ன மாதிரி என்லைட்டன்மென்ட். கரெக்ட், அந்த வார்த்தை தான். அதுதான். இதுல பாருங்க, வந்தேரி பஸ் ஏறி வர வழியில மரபணு மிக்ஸ் ஆகி ஜிங்கோ தான் ட்ரெண்ட் ஆகி படு குழியில தாய்மொழி துண்டாகி அப்படின்னு ஒரு லைன் வரும். புரியுதா? எல்லாம் நிறைய வந்தேரி பஸ் ஏறி, வேற ஊர்ல இருந்து பஸ் ஏறி வந்துட்ட வந்தேரி அப்படிம்பாங்க. இன்னொன்னு டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல ஏறி வந்துட்டேன் நம்ம கடையில சொல்லுவாங்க. இந்த ஊர் தான் எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல, அவருக்கே தெரியல. அந்த மாதிரி வர வழியில மரபணு மிக்ஸ் ஆகி ஜிங்கோ தான் ட்ரெண்ட் ஆகி ஜிங்கோ வழியில மரபணு மிக்ஸ் ஆகின்ற லைனுமே கொஞ்சம் டீப்பான மீனிங் தான் எனக்கு கேட்டா. இந்த நீங்க இந்த ஏர்லி இந்தியன்ஸ் எபிசோட்ல கூட பேசிருக்கீங்க. நம்ம முன்னாடி எல்லாரும் பியூர் ரேஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மரபணு எல்லாம் மிக்ஸ் ஆகி பல வருஷங்கள் ஆச்சு, நீ நினைச்சாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு. ஆமா, அதேதான். சோ அதுக்கப்புறம் வந்து ஜிங்கோ தான் ட்ரெண்ட் ஆகி, ஜிங்கோ அப்படின்னு என்னன்னா நேஷனலிசம், ரொம்ப ஒரு தீவிரமான நேஷனலிசம். நம்ம RSS எல்லாம் பண்றாங்கல்ல, அதுதான் பாசிசம்ங்கிறது அதோட ஒரு கேரக்டர். பட் ஜிங்கோங்கிறது வந்து வெறித்தனமான நேஷனலிசம் மாதிரி. சோ இந்த லைன் கேளுங்க, இது எனக்கு ரொம்ப ஒரு வேற லெவலான ஒரு இது. இதெல்லாம் எப்படிடா பாடுறீங்க, இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சு. கங்குலி ரன்னோடி அந்த தேசபக்தி என கொண்டாடி. ஆமா, நம்ம ஊர்ல நேஷனல் பேட்ரியாட்டிசம்னாலே நம்ம கிரிக்கெட் மேட்ச்ல தான் நம்மளுக்கு வரும் தெரியும். கரெக்டா? அதான் எனக்கு இப்ப இந்த டக்குன்னு இதுதான் தோணுது. அதான் எனக்கு தெரியல, நம்ம அந்த ஒலிம்பிக் எபிசோட பத்தி பேசும்போது சொன்னா என்னன்னு தெரியல. இந்த ரச்சகன்ல ஒரு சீன் வரும்ல, இந்தியா தோத்துறோம்னு சொல்லாத அப்படின்னு அப்படி நரம்ப படைக்கல. அதான் நேஷனலிசம், பேட்ரியாட்டிசம். ஆமா, இந்தியா ஒரு கேம்ல தோக்குது, அதுக்கு என்னடா இப்ப அப்படின்னு. இந்தியா கூட தோக்கல, இந்தியால இருந்து ஒருத்தன் போய் விளையாடுறான், அவ்வளவுதான், அது தோக்குது. தோத்துதான் இப்போ நல்லா இருந்தா ஜெயிக்கும். ஏன்டா மானத்துக்கு போய் பரம்பரையில் வைக்கிறீங்க? சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. துண்டாடி பாகிஸ்தான், நீ வழியில கதறது காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குது. நேஷனலிசம் இருக்குது, காஷ்மீர் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, இதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை விடு அப்படின்னு பாடிட்டு சினிமா தரையில தலைவனை தேடி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நீ சினிமா தரையில தலைவனை தேடிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. சினிமா கனவுல முனிவர் ஜோடி தெருவுல படுக்குது 20 கோடி, கொசுக்கடி 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 அப்படின்னு வரும். அப்புறம் வந்து இன்னொரு லைன் பாருங்களேன், இதுதான் வந்து நேரா தாக்குற மாதிரி இருக்கும். கூலா ஒரு பேட்டி தந்து போடு தோளா, ஓலா ஒத்து ஓட்டு வாங்கி ஓடு தோளா, ஒரு விரலில புரட்சியை காட்டு தோளா, கொடி பறந்ததும் நடுவிரல் காட்டு தோளா. நான் சொன்னேன்ல ஒரு பாயிண்ட், அதாவது எந்த இடத்துலயும் எந்த ஒரு காரணத்துக்காக வார்த்தைகளை காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது. அதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி. கூலா வந்து இன்னொரு லைன் வரும், ஐயா மறந்து, ஹைகோர்ட்டாவது மயிராவது சொன்னா கூட ஐ எம் சாரி. ஆமா, அந்த ஹைகோர்ட்டாவது மயிராவது நம்ம ஹெச்ராஜா சொல்லியிருப்பார்ல, அந்த லைன் வரும். அதை பத்தி இந்த லைன் பாட்டுல வரும். அப்புறம் வந்து அதான் இதுல பாத்தீங்க அப்படின்னா, கூலா ஒரு பேட்டி தந்து போடுதோளா, ஓலா ஓத்து ஓட்டு வாங்கி ஓடுதோளா. சும்மா வாய்க்கடெல்லாம் கதையை சொல்லி, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கிக்க, ஒரு விரல்ல வந்து புரட்சி காட்டு, நீ வந்து இவங்க கொடுக்குற அந்த ஓட்டு
இலவச டிவி இதெல்லாம் போட்டு ஒரு விரல் புரட்சின்னு பண்ணு. இல்ல இல்ல அது அந்த ஒரு விரல் புரட்சி பாட்டுல அது வரும். இவர் சொல்றது ஒரு விரல்ல புரட்சிங்கிறது வந்து இப்ப எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஓகே ஓட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்து நம்மளுடைய என்ன சொல்றது ஃபியூச்சரை டிசைட் பண்ண போற ஒரு ஒரு புரட்சி தான் அது. சொல்ல போனா நீ வந்து ஒரு ஆட்சியை கவிழ்க்கணும்னா நான் ஒரு விரல்ல கரெக்டா ஓட்டு போட்டேன்னா நடக்கும் அப்படின்ற அர்த்தத்துல ஒரு விரல் புரட்சி. நம்ம ஒரு விரல் புரட்சி பாட்டுல வர விஷுவல்ஸ் தான். இல்ல இல்ல நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. இவர் பாட்டுல வந்து அந்த ஒரு விரல் புரட்சி கிண்டல் பண்ணி தான் போட்டிருப்பாரு. இல்ல இவர் வந்து எதை கிண்டல் பண்ணாருன்றதுதான் சொல்ல வரேன் நான். ஓட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரைட் தான், அதன் மூலமா ஒரு புரட்சி நடக்கதான் வேணும். ஆனா அது மட்டும்தான் புரட்சின்ட்டு நான் எலெக்ஷன் அன்னைக்கு நான் ஓட்டு போடுறேன் அது பெரிய புரட்சின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு சினிமா துறையில தலைவனை தேடுறது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதான் இப்ப நான் வந்து இப்ப கமல்ஹாசன் மாதிரியோ இல்ல ரஜினிகாந்த் மாதிரியோ இவங்கதான் அடுத்த தலைவரா வரப்போறாங்க, நான் ஒரு விரல்ல புரட்சி பண்ணி ஓட்டு போட்டு இவங்களை தலைவராக்க போறேன், போட்டதுக்கு அப்புறம் மேல வந்தா நான் நடுவரில் காட்டுவேன்ட்டு அவங்க காட்டினா நம்ம பாட்டுக்கு பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி அந்த அர்த்தத்துல சொல்றாருன்னு சொல்லுவாரு. ஏன்னா ஒரு விரல் புரட்சியில அந்த டிவி உடைக்கிறது இலவசங்களை பத்தினதுன்றது அது விஷுவல்ல வந்தது. லிரிக்ஸா பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடி புகழ்ந்து பேசின மிஸ்டர் விவேக் தான் அந்த லிரிக்ஸ் எழுதினாரு. அந்த பாட்டுல இருக்கிற லிரிக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு எதுவும் தப்பு இருக்காது. அதை கொண்டு வந்து லிரிக்ஸ்ல தப்பு கிடையாது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஓட்டு போட்டு அதே மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இது போடுவாங்கல்ல, அதை கிண்டல் பண்றாரு. 5 வருஷத்துக்கு ஒரு நாள் பண்றது மட்டுமே புரட்சி கிடையாது. ஒரு புரட்சி அப்படின்னா இல்ல நீ இறங்கி கேள்வி கேட்கல, நீ வந்து டெய்லி உன்னோட பாலிடிக்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நீ வந்து கண்டுக்காம இருக்கு உனக்கு நடுவர்கள் கட்டு போயிடுவாங்க. ஆமா அதாங்க இவரு நம்ம லிரிக்ஸ் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இவர் வந்து ரொம்ப பிராடான டாபிக்ஸ் எல்லாத்துலயும் பேசியிருக்காரு. அதாவது ஃபேசிசம் பத்தி பேசுறாரு, ஸ்டேட் வயலன்ஸ் அரசு பயங்கரவாதம் பத்தி பேசுறாரு, கேஸ்ட் ஆபரேஷன் பத்தி நிறைய பேசுறாரு, எல்லா இடத்துலயும் அதை பேசுறாரு, உமன்கான ஜஸ்டிஸ் பத்தி பேசுறாரு, லவ் பத்தி பேசுறாரு, ரிசர்வேஷன் பத்தி பேசுறாரு, எல்லா சயின்ஸ் பத்தி பேசுறாரு, எல்லாத்தையும் பேசுறாரு. எல்லாத்தையுமே சரியா பேசுறாரு. ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க, சரியா பேசுறதுதான் முக்கியம். நம்மலாம் பேசுறோம் எல்லாத்தையும் அந்த மாதிரி செல்ஃப் ட்ராலா மதன் கௌரி நல்லா பேசுறாருல்ல, எல்லா டாபிக்லயும் பேசுறாரு அந்த மாதிரி. ஒருத்தரை புடிச்சா விட மாட்டீங்க, ஒரு எபிசோடு ஃபுல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கிறது நல்லா. பாவங்க, ஐ அம் a big fan. இருப்பாங்க. ஓகே, அதான் நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். அதான் அறிவை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அறிவு இந்த இடத்துல இருக்கிறதும் அவருடைய பாடல்கள் ஒன்னொன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போறதும் வந்து உண்மையிலேயே ரொம்ப அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் தான். திரும்ப வந்து நம்ம இந்த எபிசோடு ஒண்ணு நடந்துச்சு அம்பேத்கரை பத்தி தமிழால. அதுல வந்து ரிஃபார்ம்ஸுக்கும் ரெவல்யூஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸை பத்தி சொல்லுவாரு. அதை நம்ம அவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது எவ்வளவு நினைச்சாலும். அதனால எல்லாரும் வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த இன்ஸ்டால தொல்.திருமாவளவன் ஒரு பேஜ் இருக்கும். அதுல இன்ஸ்டால IGTVல அந்த வீடியோ இருக்கும். ஒரு 15-16 நிமிஷம் ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாரு, அதை போய் பாருங்க எல்லாரும். சோ அந்த ரிஃபார்ம்ன்றது நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ரெவல்யூஷன்ல ஒரு முக்கியமான பங்கு வந்து இப்போ தமிழ் லிரிக்ஸ் உலகத்திலையும் பாட்டு உலகத்திலையும் வந்து அறிவுடைய பங்கு வந்து ரொம்ப பெரியது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஹைட்ஸுக்கு போறாருன்னு நம்ம சொன்னாலும் அவர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது இன்னும் எவ்வளவோ தூரங்கள் போக வேண்டியது இருக்கு. அத நம்ம இருந்து கூடவே பார்ப்போம். இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நன்றி. நம்ம ஆசைக்காக அறிவு மேல இருக்க லவ்வுக்காக வந்து நம்ம அவர் பாடின பாட்டை ஏதாவது ஒன்று பாடி நம்ம வந்து முடிச்சிடலாம். அறிவு மேல இருக்க லவ்னா பாடாம முடிக்கிறதா பெட்டர். ஓகே. They call me Arivu, now